ஓகே. நான் வந்து எத்தனோ வாட்டி சொல்லிட்டேன். உலகத்திலேயே எனக்கு கிடைச்ச நியாயம், எனக்கு கிடைச்ச தர்மம், எனக்கு கிடைச்ச அவமானம், எனக்கு போட்ட பழி, உலகத்திலேயே வந்து யாருக்கும் நடக்காது. ஆனால் கடைசியாக வந்து அப்படிப்பட்ட எந்த ஒரு மனிதர் உலகம் பூரா ஒரு தப்பு செஞ்சிட்டான். சின்ன சின்ன தப்பு வேணாலா, பெரிய பெரிய தப்பு பெருசாக பாலிட்டிக் வழியா பெரிய பெரிய விஐபி விஐபி பாலிட்டிக்கு இல்லை மீன்ஸ் எந்த எந்த ஒரு ஜாதி உலகம் பூரா அவங்களுக்கு கூட வந்து காசு இருக்குது. மேபி என்னது இதில் மாட்டியிருப்பாங்க, யூடியூப்பில் பெரிய கேஸில். பட் அட்லாஸ்ட் அவங்களையும் வந்து சட்டப்படி பிடிச்சி சட்டப்படி விசாரணை பண்ணி சட்டப்படி லாயர் வச்சு அவங்களுக்கெல்லாம் காசு இருக்கிறனால எதை மூடணுமோ எதை மூடி எது மறைக்கணுமோ மறைச்சி வெளியே கொண்டு வந்துடுவாங்க. ஆனால் என்னை வந்து சட்டப்படி இல்லாமல் திருட்டுத்தனமாக போட்ட இம்ப்ளானுக்கு ஒரு விசாரணை இல்லை. என்ன சொல்கிறது, இவங்க பழி போடுறாங்க அவங்க பழி போடுறாங்க. இப்போ ஒரு பொம்பளை மேலே 1000 பேர் பழி போட்டால் அந்த 1000 பேர் சொல்கிற பொய் உண்மையாயிருமா? இதில் பாதிக்கப்பட்டவன் நான். ஓகே, இதில் வந்து என்ன சொல்லியிருக்காங்க, என்னத்தினால வந்து நான் இங்கே ஜேபியில் மாஃபியாட்டெல்லாம் கொடுத்து சுற்றி சுற்றி அடித்தாங்கன்னா ஏன்னா என் புருஷன் குடும்பம் வந்து கொடுத்து காசு கொடுத்து துரோகம் பண்ணிட்டுன்னு சுற்றி அடிக்க வச்சுருக்காங்க அப்படின்னு. ஸோ ஒன்று செய்யணும்னா ஒன்று சின்ன பிள்ளையிலேருந்து ஒரு காரணத்துக்காக என்னை பிடிச்சி போட்டிருந்தாங்க. திருட்டுத்தனமாக திருப்பி சொல்கிறேன். எங்கள் அப்பாவை கொன்று இம்ப்ளான் இருக்கிறனால, இம்ப்ளான் சக்தி இருக்கிறனால அப்பாவை வந்து நெஞ்சு வலியில் கொன்று நம்ப வச்சு நெஞ்சு வலியில் கொன்று எங்கள் அம்மாவை விரட்டி அதாவது என்னை பார்க்கக்கூடாது விட்டுருங்களேன். நானும் வந்து நான் நினைக்கிறேன் என்னோடய வீடியோ வந்து 20க்கு மேலே அப்படி இருக்கும். இன்றைக்கெல்லாம் வந்து நான் அவமானம் பார்க்காம இந்த வீடியோலாம் வந்து எல்லாமே 99.9% ஒரு இது வந்து ஏன் சொல்ல முடியலைன்னா அது வந்து உண்மையை மறைக்கணும், பொய் சொல்லணும், அதனால இல்லை. அவமானம்னு மேலே உள்ளவங்களுக்கு, விஐபிஸுக்கு, மினிஸ்டருக்கு, பெரிய பெரிய இடத்துல உள்ளவங்க, இல்லை ஜாதியில் இல்லை மதத்தில் அவங்களுக்கு ஒண்டி தான் மானம் ஒன்றும் இல்லை. எல்லா ஜாதிக்கும் ஈவன் பூனைக்கும் நாய்க்கும் கூட அவங்கவுங்க கூட்டத்தில் அவங்களுக்கு ஒரு மதிப்பு இருக்குது. ஆனால் இங்கே மனுஷனாக பிறந்து ஒரு பொம்பளை பிள்ளையாக பிறந்து அவங்கவுங்க இஷ்டத்துக்கு கீழ் ஜாதின்றீங்க, அப்புறம் தெலுங்குல கடைசின்றீங்க, என்னென்னமோ சொல்கிறீங்க. பட்டு உங்களுக்கு வந்து 46 வருஷமாக ஒருத்தன் பிடிச்சிருக்கான், சரி திருட்டுத்தனமாக பிடிச்சிருக்கான், சரி திருட்டுத்தனமாக சம்பாதிக்கிறதெல்லாம் எடுத்துக்கிட்டு நகையெல்லாம் சம்பாதிக்கிறது எல்லாம் திருட்டுத்தனமாக எடுத்துக்கிட்டு இது யார் வழியாக தெரில. எங்கள் சொந்தக்காரங்களா, ஸ்டேட்லையா, இல்லை பிறந்த ஹாஸ்பிட்டல்லையா, இல்லை ஏதோ ஒரு பெரிய மினிஸ்டரு புருஷ முண்டாட்டியா, இல்லை ஒரு மீடியா, ஒரு நியூஸ் பேப்பரு, அதாவது நியூஸ் பேப்பர்னால் ஃபேமஸான நியூஸ் பேப்பரு மீடியாவா எனக்கு தெரியாது. நான் யார் மேலேயே பழிப்பட விரும்பல. நானும் சொல்கிறேன், 4 வயசுலேருந்தே நீ கை வைக்க படுறாங்க. ஈவன் அந்த சுங்காவி ஸ்கூலில் நாய் ஸ்கூலு 2 வருஷம் ரூமா பஞ்சாங்கள வந்து 1.5 வருஷம் கிண்டர் கார்டன், கவர்மெண்ட் கிண்டர் கார்டன் படித்தேன். ஸ்கூல் சட்டை மாதிரியே போட்டுக்கிட்டு 2 டீச்சர், மலாய்க்காரங்க டீச்சரு. அப்புறம் சுங்காவே ஸ்கூலு. ஏன் வந்து நான் தமிழ் ஸ்கூலுக்கு போனேன்னா, தமிழ் ஸ்கூலு வந்து ஒரு ஆளுக்கு பஸ்ஸு ஏற்றணுன்னா சரஸ்வதி ஸ்கூலோ இல்லை விவேகானந்தா ஸ்கூலோ 25 வெள்ளி 30 வெள்ளி அந்த காலத்துல. நான் சொல்கிறது வந்து 85 86. ஸோ எங்கள் அப்பாவுக்கு கஷ்டம் கொடுக்கக்கூடாது அப்படி சொல்லிட்டு தான் நான் என்னைய கேட்கும்போது நான் என்ன சொன்னேன்னா, நான் இங்கே உள்ள ஸ்கூலு எடுத்துக்கிறேன்ப்பா, நாய் ஸ்கூலு. ஏன்னா எங்கள் அப்பாவுக்கு வந்து கஷ்டம். ஒரு நாளைக்கு பெச்சா எடுத்துகிட்டு போத்தை பிளாஸ்டிக்கு இதெல்லாம் பொறுக்க போனாலே ஒரு நாளைக்கு 20 வெள்ளி 15 வெள்ளி, இன்றைக்கி ஆச்சும் ஒரு நாள் 40 வெள்ளி கிடைக்கும். 40 வெள்ளி அப்படி கிடச்சிச்சின்னா மறுநாள் நாங்கள் ரெஸ்ட் எடுத்துக்குவோம். நானும் எங்கள் அப்பா கூட போவேன். ஓகே. ஸோ 4 வயசுலேருந்து எங்கள் அப்பா இல்லாத நேரம் பார்த்து, எங்கள் அப்பா தூங்குறோம் பார்த்து, இந்த தமிழ் ஸ்கூல் பிள்ளைங்கன்னா தமிழ் ஸ்கூல் பிள்ளைங்க இல்லை, நாய் ஸ்கூலும் கவர்மெண்ட் ஸ்கூல் தான், தமிழ் ஸ்கூலும் கவர்மெண்ட் ஸ்கூல் தான், சைனீஸ் ஸ்கூலும் கவர்மெண்ட் ஸ்கூல் தான். இதுக்கு வந்து திருட்டுத்தனமாக இம்ப்ளான் போட்டது யாருன்னு தெரியல. அது எப்படி ஒரு பிள்ளையை கொண்டு போய் அம்மா அப்பா பெர்மிஷன் இல்லாமல் யார் இதோ கேட்காம திருட்டுத்தனமாக ஒரு திட்டத்துக்கு இம்ப்ளான் போட்டு கடைசியாக எல்லாத்தையும் தேவை இல்லாதது இங்கே வெட்டிக்கிறானுங்களா மாஃபியா ஜேபி டவுனில். அங்கே வேலை செய்கிற இடத்துல வந்து ஊருக்காரவங்க இந்தியா முஸ்லீமு மணி செஞ்சரி இங்கே யூமோல்ல அங்கே வந்து ரொம்ப பண்ணாங்களா, இங்கே சமூன் பண்ணாங்களா, எல்லாம் என் கண்ணு மணிக்கே நடக்கும். நடந்து காமிச்சு என்கிட்ட காமிச்சு என்ன பண்ண போகிறீங்க?
இங்கே நடக்கிற கேஸு கண்டிப்பாக வந்து ஆல் ஓவர் மலேசியா நியூஸ் பேப்பரில் வந்துடும், பரவிடும். ஜேபி கண்டிப்பாக பரவும். இன்றைய வந்து ஜேபியில் நடக்கிற விஷயம் ஜேபிலேயே காமிக்கிறீங்கன்னா எனக்கும் அதுக்கும் ஒரு கனெக்ஷன் இல்லை. ஒரே ஒரு கனெக்ஷன் என்ன தெரியுமா? இவனோட எண்ணமே வந்து பிடிச்சி போட்டவன் எண்ணமே வந்து ஒரு இம்ப்ளான் போட்டு ஒரு பொம்பளை பிள்ளைய கேட்டால் அப்பா வந்து இது அழுவங்கிட்ட பிஞ்சியா வாங்கிட்டாரான், அது கட்டி செத்துட்டாரான். அதனால் அழுவங்க வந்து அவங்க பிள்ளைய பிடிச்சிக்கிச்சா. அது பொம்பளை பிள்ளை தானா? நான் கேட்குறேன், வேறு வழியே இல்லையா? திருப்பி திருப்பி சொல்கிறேன். இந்த எஸ்டேட்டில் வந்து எங்கள் அப்பா கொலசலைங்க கோல்ஃபீல்ட் எஸ்டேட் வந்து நிலம் இருக்குது. அந்த நிலமே வந்து அந்த காலத்துலேயே வந்து எங்கள் தாத்தா வந்து பார்த்துக்கிடா நிலத்தலாம் செடிலாம் வெத்தலை கொடி தோப்பு குடியா மரம் செவ்வலினி அப்புறம் சையூர் எல்லாத்தையும் நட்டு வச்சுட்டு அவர் சம்பாதிச்சு அவர் பார்த்து 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 அவர் எங்கள் சீனாத்தி கொடுப்பாரு. சீனாத்திக்கு ஸோ எங்கள் தாத்தா வேலை செய்யும்போது கட்டுக்காலி ஷார்ட்ஸு இந்த எஸ்டேட்டில் ஊரில் அந்த சுலாரி வந்து புத்தாம் போட்டு ஜிப்பு இழுப்போம், அந்த மாதிரி சுலாரி தான் போடுவார், சட்டை போட மாட்டார். ஆனால் தாத்தாவும் பாட்டியும் 2 பேரும் போட்டு பிடிச்சிருப்பாங்க. பாட்டி வந்து சேலை கட்டியிருப்பாங்க, சேலை தான் கட்டியிருப்பாங்க. ஸோ தெலுங்கு சூப்பாக இருப்பாங்க தெலுங்கு. எங்கள் அப்பா வந்து என்ன ஜாதினே தெரியல, நீங்களே சொல்லிக்கிறீங்க, பல விதமான ஜாதி சொல்லிக்கிறீங்க. விட்டா இஸ்லாம்ன்றவங்க, விட்டா பாகிஸ்தான்வீங்க, புட்டா நேபாள்வீங்க, எனக்கு தெரியாது. ஆனால் எனக்கு தெரிஞ்சதெல்லாம் ஒன்று, உலகத்தில் 2 ஜாதி தான், ஒன்று நல்ல ஜாதி ஒன்று கெட்ட ஜாதி. இன்னொரு ஜாதி பொம்பளை ஜாதி ஆம்பளை ஜாதி. அதை விட்டு ஒரு ஜாதி நல்ல ஜாதி, நல்ல மனசு உள்ளவங்க, நல்ல குணம் உள்ளவங்க, நல்லதுக்கு ஹெல்ப் பண்ணுறவங்க, செஞ்ச தப்பை உணர்ந்து உண்மையை சொல்கிறவங்க, இவங்களாம் நல்ல ஜாதி. தேவையில்லாமல் லஞ்சம் கொடுத்து சுற்றி மலேசியா பூரா சுற்றிக்கிட்டு இருக்க எல்லாத்துக்கும் தூக்கி விட்டு என்ன ஒரு ஆளுக்கு பழி போட இத்தனை பேர் இருக்கீங்க. சரி, அது கெட்ட ஜாதி. ஓகே, எனக்கு தெரிஞ்சது ஜாதியில் தான். ஆனால் அவங்க இஷ்டத்துக்கு சொல்கிறீங்க, அப்பாவை கொண்டுட்டு பாத்ரூம் அல்ற ஜாதியா பர ஜாதி. அப்புறம் என்ன சொன்னீங்க இன்னும்? தெலுங்கு ஜாதி. ஆனால் ஒன்று மட்டும் நான் பார்த்துருக்கேன், எனக்கு ஜாதி மதம், அதாவது நான் வந்து ஹை கிளாஸ் கஷ்டத்தில் இருந்தாலும் தமிழ் இதில் வந்து மேலே ஜாதியில் இருந்தாலும் ஐயர் இருந்தாலும் அப்பயும் நான் ஜாதி பார்க்க மாட்டேன். ஏன்னா எங்கள் அப்பா வந்து சின்ன பிள்ளையிலேருந்து அப்படியே பழக்கி வச்சுருக்காரு, சொல்லி எனக்கு மட்டும் இல்லை என் தம்பிக்கும். ஸோ என்ன ஜாதின்னு எங்கள் அப்பா எனக்கே தெரியாது. பட் ஒன்று மட்டும் தெரியும், எஸ்டேட்டுக்கு போனால் எங்கள் பாட்டியும் பாட்டி பேர் பொன்னி, இந்த பொன்னியின் செல்வன். அதாவது மீடியா தான் அதோட பேருலேருந்து, அதோட படம்லேருந்து, அதோட டாப்பிக்லேருந்து, அதோட கதையிலேருந்து உலகத்தில் நடக்கப்படுற அநியாயம், மெடிக்கலில் நடக்கப்படுற அநியாயம், ப்ரொஸ்டிடியூஷனு, நல்லது கெட்டது, குட்னஸ், சர்ச்சு கோயில், எல்லா நெட்வொர்க்கும் A to Z உலகம் பூரா என்னென்ன இருக்கோ, டீச்சரு டாக்டரு கவர்மெண்ட் என்னென்ன வேலை இருக்குது, படிக்காதவங்களுக்கு என்னென்ன, ஸோ A to Z நல்லதும் கெட்டதும் என்னோடய இது இம்ப்ளானில் இருக்குது. ஓகே, ஸோ பாய்க்கிற வரைக்கும் பாய்ச்சிட்டு அது எப்படி அப்பா இருக்கிற வரைக்கும் ஒரு கொடுமையில் அப்பா கூட பெச்சால போய் ரிசைக்கிளிங் பிடிக்கிட்டு வந்து விற்று குளிச்சுட்டு சமைக்கிற வரைக்கும் சாப்பிட்டு இதுதான் நார்மல். 10 வருஷம் வாழ்க்கை கொடுமை இல்லை. ஆனால் நீங்கள் பார்த்துட்டீங்க, அப்பா இருந்தால் உங்களுக்கு வந்து வேண்டுறது நான் என் தம்பி இல்லை நான். அதனால் நீங்கள் என்ன செஞ்சீங்க, அப்பாவை கொண்டுட்டா எனக்கு வந்து கேட்பார் மெய்ப்பார் இல்லை. ஏன்னா எங்கள் அம்மா வந்து வார்னிங் பண்ணிட்டீங்க, பொம்பளை பிள்ளைக்கு கொஞ்சம் கூட பாசம் கொடுக்கக்கூடாது, ஒரு நாயோடு கேவலமாக பார்க்கணும். அப்புறம் ஜாதி வெடியில் போட்டிங்க. அதாவது எங்கள் அம்மாலாம் வந்து கொங்க கவுண்டரான், இப்போ நான் கல்யாணம் பண்ண வீடு வந்து வெண்ணிய கவுண்டரான். அப்புறம் டிவியில் வந்து அப்பப்போ ஜாதி வெறி மாதிரி செந்தில் வந்து இன்டர்வியூவில் சொல்கிறாரு. அந்த காலத்தில் நடிக்கும் போது கவுண்டமணி சிறு வயசில் நடிக்கும் போது காமெடியாக 2 பேரும் பார்ட்னராக அடிக்கிற சீன்லாம் வந்தால் ஒரு வாட்டி ஒரு சீனை வந்து ஒரு வாட்டி எடுக்க மாட்டாங்க, பல வாட்டி எடுப்பாங்க. இப்போ ஃபேகாரோடைய சில 5 டிப் இருக்கலாம், 10 டிப் இருக்கலாம், சில இடத்துல ஒரே டேக்கில் முடிச்சுருவாங்க. ஸோ கவுண்டன் அவர் வந்து அந்த அடிக்கிற சீன்லாம் சும்மா தட்டுனா கூட போதுமா டேரக்டர் சொல்கிறது. ஆனால் சீன் வந்து திருப்பி எடுத்துக்கிட்டே இருந்தாங்க, ரிப்பீட்னு அத்தனை வாட்டியும் உண்மையிலே அடிப்பாராம். உண்மையிலே அடிக்கணும்னா எப்படின்னா, அவர் வந்து மேல் ஜாதி, செந்தில் வந்து கீழ் ஜாதி. அதனால் அந்த வெறுப்பை வந்து சும்மா அடிக்க சொன்னால் கூட அந்த சீனில் வந்து உண்மையாலே வலிக்கிற வரைக்கும் அடிப்பாங்க. 2-3 சீனு 10 சீன் அந்த மாதிரி அதை காமிச்சிங்க, நிறையா இடையில வந்து நான் வீடியோ வெளியாக்கணுன்னா நிறையா நடிப்பு, நிறையா ஆக்டிங்கு, நிறையா ஹாப்பியான கப்பல்ஸு, ஃபேமஸான கப்பல்ஸு, நிறையா ஃபேமஸான ஆக்டர்ஸு, ஃபேமஸாக நம்ம வானிலை 1வது இடத்துல 2வது இடத்துல அவங்களும் டிவோர்ஸ்க்கு பதிஞ்சிட்டாங்களாம். ஸோ நம்மளுக்கு வேணா பாருங்களேன், இன்றைக்கி வந்து ஜாதி வெறின்னு காமிக்கிறீங்க, ஜாதி வெறி கவுண்டன்
அப்படி இப்படின்னு காமிக்கிறீங்க. ஸோ அதை விடுங்க. அடுத்தது 4 வயசுலேருந்து நான் நினைக்கிறேன் 4 வயசுலேருந்து எங்கெங்கே போகிறோனோ எஸ்டேட்லேருந்து அப்பா செத்து பத்துஸ்புலு ஸ்ரீமுன்னி காஜாங் அங்கே ஸ்கூலு ரூமா பஞ்சாங் இப்போ சன்வேலிகம் இருக்க அங்கே எல்லா இடத்துலையும் இன்ன வரைக்கும் நான் நினைக்கிறேன் 300 400 500 கூட ஆம்பளைங்க. அதாவது நான் 4 வயசுனா கிண்டர்கார்டன் படிக்கிறேன்னா 6 வயசு பையன் 5 வயசு பையன் அம்மா அப்பா விளையாட்டு விளாட்ல. அம்மா அப்பா விளையாட்டுனா பார்த்தா ரூம் குளிச்சுட்டு இது ஸ்கூல் விட்டு வந்தோடனே அம்மா அப்பா வந்து ரூமில் படுத்துக்கிட்டு போர்வை பொத்திக்கணுமா வந்து சுலாரை அவுத்து அவனோட சுலாரை அவுத்து என் சட்டையை அவுக்க பார்க்குறான். ஸோ ஒடியாந்துட்டேன். இதுதான் அம்மா அப்பா விளையாட்டானு. ஸோ ஒரு 4 வயசுக்குள்ளேயே 5 வயசு பையன் கூட சொல்லி கொடுக்குறீங்க. ஏன்னா A to Z இந்த தொங்கல்லேருந்து அந்த தொங்கல் பார்க்குற ஆம்பளைலாம் வந்து கையை வைக்கணும் மொல்லாஸ் பண்ணணும் அப்படின்னு பார்க்குறாங்கன்னா எல்லா ஆம்பளைக்கும் அது தோணாது. சொல்லி கொடுக்க உங்கள் பட்டு தான் சொல்லி ஒரு 100 பேர்த்துட்டு கொடு அந்த திட்டத்தை விட்டு தொடுங்க 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 அசிங்கப்படுத்துங்க ஜிப்பை கழட்டி வாயில் விடுங்க வாந்தி எடுத்தாலும் அடிங்க மண்டையிலே அடிங்க வாந்தி கத்துனாலும் வாயை மூடி பொத்தி ஈவன் எங்கள் அம்மா சொன்ன கதையை வந்து அவங்க மாசமாகி அடுத்தது வந்து எங்களுக்கு தெரிஞ்சது வந்து அந்த கிறிஸ்டின் எங்கள் ஹாஸ்பிட்டலில் 3 பேர் வேலை செஞ்சாங்க. ஒன்று வந்து சோறு போடுறவங்க ஆண்டி, அக்கா வந்து ஃபார்மசியில் வேலை செய்கிறாங்க அவங்க மக, இன்னொரு அண்ணன் வந்து பால் யூபர்ட் பேரா. அப்போ வந்து அடிப்பட்ட போனோம் இப்போலாம் வந்து பொம்பா வந்து ஸ்லோப் வச்சு அழுறாங்களே அப்போலாம் வந்து ஹாஸ்பிட்டல் காய்ஸ் அட்டெண்டன்ட் தான் போய் இந்த நெஞ்சு போன அடிப்பட்ட போனோலாம் அழுவாங்களாம். அப்புறம் ஆண்டி ரிட்டையர் ஆகுனாங்க. அப்புறம் 4வது அண்ணன் பெட்ரின்னு அவர் அந்த இடத்துல போனார். ஏன்னா ஒரு கவர்மெண்ட்டில் வந்து ஒரு குடும்பத்துலேருந்து 3 பேர் வேலை செய்யலாம். ஒரு ஆள் ரிட்டையர்னா இன்னொரு ஆள் ஏற்றலாம். ஸோ அந்த குடும்பம்னு சொன்னாங்க. அந்த குடும்பம் தான் எனக்கு அடுத்தது தெரியணும். எங்கே போட்டு எங்கே சுற்றி எங்கே வரீங்கன்னு தெரியல. ஆனால் எல்லா இடத்துலையும் எப்போ ஒரு 6 வயசு பிள்ளைன்னு கூட பார்க்காம 10 வயசு பிள்ளைன்னு கூட பார்க்காம 9 வயசு பிள்ளைன்னு கூட பார்க்காம நான் நினைக்கிறேன் 3 மேட்டு வெளியூர் மேட்டு எந்த ஊரும் பரவாயில்ல. நானாக கூட வெளியூருக்கு போனேன்னா நானும் ஒரு மேட்டு தானே வெள்ளைக்காரன் ஊருக்கு போனால் 3 மேட்டு 4 மேட்டு செய்ய வேண்டிய ஒரு வீட்டு வேலையை என்னை ஒண்டி செய்ய வைப்பாங்க. ஒரு படிக்கிற பிள்ளைக்கு வந்து 12:30 மணிக்கு தூங்கி விடிய காலையில் 3 மணிக்கு எழுப்பிடுவாங்களா. எல்லா சட்டை யூனிஃபார்ம் அயன் பண்ணணும். பெரிய பானை பெருசு 10 லிட்டர்கிட்ட 3 வாட்டி சுடு தண்ணி போடணும். அவங்க வேலைக்கு போகிறதுக்கு குளிக்கிறதுக்கு சுடு தண்ணி போடுறது மட்டும் இல்லை தூக்கி ஊற்றுறதுன்னா தான் இறக்கி வைக்கிறதுனா தான் 3 பேர் யூனிஃபார்ம் அயன் பண்ணணும். என் தம்பிக்கும் சுடு தண்ணி போடணும். அவன் யூனிஃபார்மாக அயன் பண்ணணும். என்ன 12:30 மணிக்கு படுத்து வேலையெல்லாம் முடிச்சுட்டு அவங்களாம் அவங்கவுங்க காலையில் வேலைக்கு போனோம் 8 மணிக்கு ஹாஸ்பிட்டலுக்கு போனோன்னு அவங்கவுங்க போய் 8 மணிக்கு 9 மணிக்கெலாம் படுத்துருவாங்க. என் தம்பிக்கு ஒரு வேலை இல்லை. ஏன்னா தம்பியோட நெட்வொர்க்கு எப்படி செய்யுதுன்னா என் தம்பியோட அவன் 4ஆம் தேதி பிறந்தோன்னா 4ஆம் தேதி 5ஆம் மாதம் அதாவது அப்படின்னு காமிக்கிறாங்க. 4 என்னை குடும்பப்படுத்துறது 4 கல்யாணம் பண்ணி கையில் குழந்தை மாவனை கொடுத்தது 22ஆம் தேதி 2ஆம் மாதம். அப்புறம் கல்யாணம் பண்ணி 18 வயசில் ஆஃபீஸில் வேலை இருக்குது செக்யூரிட்டி சிம்மாயிடுவா செக்யூரி ஃபாஸில் போகமாட்டேன். அவர் வரட்டும் என் வீட்டுக்காரே வந்து காப்பாரில் JEL அங்கே வேலை செய்கிறாரு. அப்பயும் சுற்றி வர உள்ளவங்க சொல்லுவாங்க நே இல்லையா அவன் வேலை செஞ்சாலும் 2 நாளைக்கு ஒரு 3 நாளைக்கு ஒரு நாள் வீட்டுக்கு வந்துடுவானே வந்துட்டு தான் போவானே அன்னாடு அடிக்கடி அதனால் கல்யாணம் பண்ணேன். இன்னும் 1 மாதம் கூட ஆகல அங்கேயே 2 வாரம்லாம் தங்குறான். நான் சொன்னேன் அவருக்கு வந்து ஞாயிற்றுக்கிழமை வேலைன்னா துருசாக வேலை செஞ்சுட்டு தான் வருவார் அடுத்த லீவுக்கு அப்படின்னு. இல்லை எதுவும் தப்பாக நடக்குது உங்கள் வீட்டில்னு. ஸோ குழந்தை பொம்பளை வேலைக்கு போல் M3 ஃப்ளாட்டு மஜ்லிஸோட ஃப்ளாட்டு ஜெஸ்கோ சைட்டில் மஜ்லிஸ் ஃப்ளாட்டு. ஸோ எனக்கு M3யில் வந்து தங்கிட்டு இருக்காங்க. எங்கள் மாமியை வந்து குழந்தனோட பையனை அவங்க கல்யாணம் பண்ணி 5 வருஷம் ஆச்சு 5-6 வருஷம் ஆச்சு. பையன் வந்து 4 வயசு முடியுது. அந்த பையனை கையில் எடுத்து வச்சுக்கிட்டாங்க. நாங்கள் 2 பேரும் அந்த வீட்டில் கொலகரேங்ஸ் ரவாங். நானும் என் வீட்டுக்கார கல்யாணம் பண்ணி 2 வாரம் ஆகுது. அவங்க சொன்னபடி எங்கேயோ சிறும்பனில் வேலை செஞ்சுக்கிட்டு இருந்தாங்களாம் கம்பெனியில். நாய்கரிச்சி வீட்டில் ரூம்பு சேவை எடுத்துகிட்டு இந்த பிஸ்கெட்லாம் செய்ய பழகிக்குவாங்களாம். அப்போ நிறைய பேர் கேட்டாங்க அவங்க சொந்தக்காரவங்க. இப்போ தான் பெரியவன் கல்யாணம் பண்ணியிருக்கான் சங்கரு 1 வாரம் கூட ஆகல. அதுக்கிட்டையும் ஏன் வந்து சேகரு அதாவது 2வது என் வீட்டுக்காரோட தம்பி மாவனை ஏன் எடுத்தீங்க அவங்க அம்மா தான் வந்து JBயில் வேலைக்கு போகல வீட்டில் தானே இருக்குது அனுப்பிவிடுங்க ஏன் இங்கே எடுத்து வச்சுருக்கீங்க புதுசாக கல்யாணம் பண்ண சங்கரு பொண்டாட்டிக்கிட்ட அப்படின்னு. அப்போ அவங்க சொன்னாங்க இல்லை நான் வேறு அங்கேருந்து சங்கர் கல்யாணத்துக்கு வரும்போதே சிறுபான்லேருந்து நான் வேலையெல்லாம் விட்டுட்டு தான் வந்து ரிசைன் பண்ணிட்டேன் இதுக்கு மேலே வேலைக்கு போக மாட்டேன் அப்படின்னு. இன்னொன்று வந்து அவங்க கல்யாணம் பண்ணி என் வீட்டுக்கார் பிறக்கும்போது 15 வயசில் என் வீட்டுக்கார் பிறந்துட்டாரு. அப்போ அவருக்கு ஒரு 27 வயசு கணக்கு பண்ணி பாருங்கள். ஸோ இன்னும் ஒரு
45 தாண்டல. அப்போ நான் நினச்சேன் வேலை செஞ்ச கை, பணம் பார்த்த கை, அதனால் வேலைக்கு போகாமல் இருக்க முடியலன்னு லங்காவுக்கு கூட்டிகிட்டு போனாங்க. நான் உண்டி தனியாக நடக்க வச்சாங்க. தனியாக அனாதை மாதிரி விரட்டிக்கிட்டு, நாய் மாதிரி விரட்டிட்டு, நாயை கூட அப்படி விரட்ட மாட்டாங்க. அப்படி விரட்டிக்கிட்டு இன்னொரு கப்பல்ஸ் வந்து என் வீட்டுக்காரோட மாமியாவோட தங்கச்சி, சொந்த தங்கச்சி புருஷன், அவரோட தம்பி, சித்தப்பாவோட தம்பி. அவள் கணக்குக்கு பார்க்கனா சித்தப்பா தான், பட் ஒரே வருஷத்தில் பிறந்தனால அவங்க பேர் சொல்லி கூட்டுக்குவாங்க. இவங்கெல்லாம் பேராக்காரவங்க, கண்ணு 1.5 கண்ணு. ஸோ அதான் சார், அவங்களுக்குலாம் 71 பிறந்தவங்க, 27 வயசு, 28 வயசு, 3 பேத்துக்கும் ஒரே வயசு. நான் அனாதை ஆசிரமத்துலேருந்து சின்ன பிள்ளையிலேருந்து, அதாவது அப்பாவை சாவடிச்சிட்டு, இப்போ என்ன சாரி எம்ஐசி தத்தோ பத்திகேஃப், எனக்கு வர்றது உண்மையை வந்து உங்கள்கிட்ட சொல்லணும். அது பொய்யோ நிஜமோ நீங்கள் தான் தீர்த்து வைக்கணும். எனக்கு வேண்டுதலை இருந்துச்சு. அதனால் மேலே கோயிலில் போய் ஒரு மாலை போட்டுட்டு, மேலே கோயிலில் அப்போ இது அர்ச்சனை பண்ணிவிட்டு, ஒரு சாமிக்கு ஒரு மாலை வாங்கி போட்டுட்டு, உண்டியல் குடம் மேலே மஞ்சள் துணி கட்டியிருக்காங்க. ஒரு புடி காசு என் கையால் 10 வயசில் 1990 போடணுன்னு வேண்டிக்கிட்டாங்களாம். ஏன்னா எங்கள் அம்மாவுக்கு வந்து 6-7 வருஷம் பிள்ளை இல்லைன்னு. அதில் போட்டு வந்தோடனே எப்போ பார்த்தாலும் அந்த குடத்தை காமிக்கிறாங்க, அந்த உண்டியலை காமிக்கிறாங்க, பத்திரிக்கை காமிக்கிறாங்க. என்னத்தினால காமிக்கிறாங்க? கதை இப்படி திருப்பப்பட்டிருக்கா, இல்லை கதை இப்படி திருப்பப்பட்டிருக்கா, இல்லை உண்மையாவா அப்படின்னு எனக்கு தெரியல. அப்போ என் தம்பிக்கும் வேண்டல, ஆனால் ஒரு மொட்டை அடிச்சிட்டாங்க. எங்கள் அப்பா அன்றைக்கி தைப்பூசம் ஈஃபு தாண்டிடுச்சு, தைப்பூசம் வந்துடுச்சு. ஆனால் விடிய காலையில் நெஞ்சு வலி வந்து புலன் சபிட் மேரா நடுப்படியிலேருந்து ஏற்றிட்டு போய் புலன் சபிட் மேரா போய் கேல ஹாஸ்பிட்டலில் போட்டு தைப்பூசம் மறுநாள் 1990 வந்து 8ஆம் தேதி 2ஆம் மாதம் தைப்பூசம் 1990. நாங்கள் 7ஆம் தேதி ஈஃப்க்கு போனோம். 9ஆம் தேதி மறுநாள் தைப்பூசம் மறுநாள் எங்கள் அப்பா வந்து செத்துட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. எங்கள் அப்பா பணத்தை பொழைச்சது எஸ்டேட்டுக்கு கொண்டு போய் குலசலைங்க கோல்ஃபீல்டு எஸ்டேட்டில் கொண்டு போய் அங்கே போய் சொந்த நிலத்தில் புதைச்சாங்க. எனக்கு தெரியும் புதைச்சாங்கன்னு, நிலத்தில் புதைச்சிட்டு. ஆனால் எனக்கு தெரியல, காதால் கேட்டது 3 மூட்டை சீனி மூட்டை 10 கிலோ இருக்குது, அதில் வந்து 3 மூட்டை உப்பு கொட்டி போச்சாங்கன்னா அங்கே உள்ளவங்களாம் பேசிக்கிட்டாங்க. பேசுனது வந்து சில இடத்துல சும்மாவே பேசியிருக்கலாம், என் காதில் விளங்குற மாதிரி பெருசாக வந்தால் சொல்கிற மாதிரி, இல்லைன்னா இல்லாமையே கூட இருக்கலாம். ஸோ எங்கேயோ தப்பு நடந்திருக்கு. திருட்டுத்தனமாக ஆர்கன் வந்து இன்றைக்கி திருடப்படுது. எங்கள் அப்பா இருக்கிற வரைக்கும் ஒரு குடும்பம் இல்லை, யாருமே ஒரு பொண்ணு கேட்கல. இந்த ஜாதி அந்த ஜாதி. எங்கள் அப்பா நான் பாத்ரூம் மல்லியும் பார்த்ததில்ல, கீழ் ஜாதியாக எங்கள் எஸ்டேட்டில் நடத்துனதும் நான் பார்த்ததில்ல, எங்கே என்ன தப்பு நடக்குதில்லை. ஆனால் இன்ன வரைக்கும் தப்பு பண்ணவங்க எல்லாமே ஏறிக்கிட்டே இருக்காங்க என்னை செஞ்சு விட்டு. ஆல் ஓவர், ஈவன் கவர்மெண்ட், ஈவன் ப்ரைவேட், ஈவன் என் கூட வேலை செய்கிற கூட்டாளிங்க. வேலை எங்கேயுமே கிடைக்காது, 30 இடத்துக்கு போனாலும் பப்பில் தான் கிடைக்கும். மசாஜ் சென்டர் எங்கே ஆம்பளைங்க இருக்காங்களோ ஃபுல் 100% அங்கே தான் வேலை கொடுப்பாங்க. ஓகே, ஸோ எல்லாமே ஏதோ பணத்துக்கு, காசுக்கு, லாபத்துக்கு, வேலைக்கு, ஆஸ்திரேலியா வேலைக்கு, பிளாக் லிஸ்ட்டு, போலீஸ் கேஸு, அதுக்கு என்னை செஞ்சு விட்டோன்னே உடனே எத்தனை பிளாக் லிஸ்ட்டாக இருந்தாலும் வேறு நாட்டுக்கு போக முடியாட்டினா உடனே சிங்கப்பூர் ஆஸ்திரேலியா வேலை கிடைக்குது. அப்புறம் சாப்பாடு கடை, ரெஸ்டாரண்ட்டு, அப்புறம் லாஜிஸ்டிக் வழியாக ஸ்கூல் பஸ்ஸு, ஸ்கூல் வேனு, டெக்ஸி. ஸோ எல்லாம் கிடைக்குது. நான் பொறாம பிடிக்கல. ஓகே, ஸோ 4 வயசில் வந்து ஒரு பிள்ளை வந்து 6 வயசு பையன்லேருந்து 60 வயசு பையன் இன்றைக்கி வரைக்கும் நான் கவுண்ட் பண்ணால், கல்யாணம் பண்ணியும் சரி, மாதமாக இருக்கும் போதும் சரி, கவுண்ட் பண்ண ஒரு 500 பேர் என்னை கேட்காம தொடர்றது, போராடி வர்றது 4 வயசுலேருந்து. ஈவன் அந்த கிறிஸ்டின் விட பேபி சீட் பண்ணாங்கன்னு சொன்னால பிறந்த ஹாஸ்பிட்டலில், ஈவன் அதில் உள்ள கடைசி பையன் கூட கிறிஸ்தப்பர், அவனை கூட, அதாவது இவங்க சொந்தமாக செய்யலை. ஒன்று இவங்களா வந்து கிறிஸ்டியனே, இல்லைன்னா எங்கள் குடும்பம் அப்பா சைட்லையும் அம்மா சைட்லையும் இவங்க காமிக்கிறது வந்து யாரோ வெரைட்டி செய்ய சொல்கிறாங்க, இவங்க செய்கிறாங்க, அந்த மாதிரி காமிச்சாங்க. எங்கள் அம்மாவும் அப்படி தான், என் தம்பி ஒண்டி தான் பார்க்கணும், என்னை பார்க்கக்கூடாது. ஸோ கிறிஸ்டின் குடும்பத்தில் கூட அவங்க பிறந்த ஹாஸ்பிட்டலில் வேலை செய்கிறாங்க, சரி. ஆனால் அவங்களும் எப்படி காமிச்சாங்கன்னா, யாரோ பெரிய இடத்து உத்தரவு மாதிரியும், இவங்களாம் வந்து அந்த உத்தரவை தாண்ட முடியாமல், கவர்மெண்டோட பெரிய இடத்து உத்தரவை தாண்ட முடியாமல் இவங்களாம் வந்து மனசார செய்யலை, மனசை இறுக்கிக்கிட்டு தான் செய்கிறாங்க. ஸோ நான் கேட்குறேன், இன்னைக்கு விட்டுருங்க, கல்யாணம் பண்ணிட்டேன், ஓகே கல்யாணம் பண்ணி விட்ருங்களேன். கல்யாணம் பண்ணி ஒரே நாளில் வந்து எனக்கு எஃப்ஐஆர், அடுத்த பாய் ஃப்ரெண்ட் கூட எஃப்ஐஆர் வச்சுருக்கேன், அப்படியே விடுங்க. அது எப்படி 4 வயசில் உள்ள ஒரு பிள்ளையோட கதை? 4 வயசுலேருந்து ஆசிரமம் பேட்மிண்டன் ட்ரைனிங் போனால், அப்போ தான் தொடர்ந்தாங்க பேட்மிண்டன் ட்ரைனிங்னு. ஒரு கிறிஸ்டியன், இந்தியன் கிறிஸ்டியனு வந்து மேன், ஆம்பளை வந்து ட்ரைனிங் கொடுத்தாங்க. ஒரு வாரத்தில் 2 டிப்பு தான் போனேன். முதல் டிப்பு ரகுநாயர்னு சொல்லிட்டு, ரகுநாயர், அவங்க 6 பேர், அவங்க அம்மாவும் அங்கே தான் இருக்காங்க, எல்லாம் சிறுபான்காரவங்க நாயர். ஸோ கையை வச்சா அவங்க தங்கச்சிட்டு போய் சொன்னேன். அவங்க தங்கச்சி வந்து 1 வயசு கூட, இன்னொரு தங்கச்சி வந்து என்னோட வருஷம்.
ஸோ என் கூட க்ளோஸாக இருக்க பார்த்தா அதோட தங்கச்சி தான் என் கூட க்ளோஸு, என் கூட கிளாஸு எல்லாம் ஒரே லெவலு ஸ்கூல்லேயும் சரி, டொமெட்ரியும் சரி. ஆனா தேவையில்லாம வந்து அவங்க அக்கா நடுவுல பூந்து 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 எல்லா விஷயத்துலயும் அந்த பாஸ் பண்ணுறது, பாய் ஃப்ரெண்ட் பின்னால அனுப்பி விடுறது, எவனையும் அனுப்பிவிட்டு இல்லை லவ் பண்ணு லவ் பண்ணு நம்ம லவ் பண்ணாட்டினாலும் லவ் பண்ணுற ஆசை இல்லாமல் இல்லை, அந்த உணர்வு இல்லாமல் இல்லை, எல்லாத்துக்கும் கிஃப்ட் கிடைக்கிது. ஈவன் ஆசிரமத்தில் சீனியர் பாய்ஸ் சீனியர் கேர்ள்ஸ் லவ் பண்ணுதுங்க. ஈவன் ஜூனியர் கேர்ள்ஸில் 12 வயசு 11 வயசுலேருந்து லவ் பண்ணி நீ கல்யாணம் பண்ணவங்க இருக்காங்க அங்கேயே. ஸோ உள்ளுக்கே நடக்குது. முக்கால்வாசி பேர் தமிழ பையனுக்கு சீன கேர்ள் ஃப்ரெண்டு ஆசிரமக்குள்ளேயே, சீன கேர்ள் ஃப்ரெண்டுக்கு மேபி ஸ்கூல் வழியாகவும் தமிழ் பாய் ஃப்ரெண்ட் இருக்கலாம், இல்லை ஆசிரமம் வழியும் தமிழ் பாய் ஃப்ரெண்ட் இருக்கலாம். இன்னொன்று மோகனா முனியாண்டி எம்ஐசி அவங்களுக்கும் வந்து நான் முத போகிறப்ப சைனீஸ் தான் அவங்க பாய் ஃப்ரெண்ட். அப்போ வந்து அவங்க அக்கௌண்டிங் படிச்சுக்கிட்டு இருந்தாங்க. மாது ஆசிரமம் ஸ்பான்சர்ஷிப்பில் வந்து அக்கௌண்டிங் படிச்சுக்கிட்டு இருந்தாங்க. ஸோ யாரையும் குறை சொல்ல போகிறதில்ல, இன்றைக்கி உண்மையை நான் சொன்ன ஆகணும். ஸோ ஏன்னா இவங்கெல்லாம் வந்து ஒரு காலகட்டத்தில் எனக்கே தெரியல எனக்கு என்ன நடக்குதுன்னு. நான்லாம் நல்லவளாக தான் இருக்கேன். ஆனால் என் குடும்பத்தையே வச்சு ஒரு பிளான் கொடுத்து ட்ராமா கொடுத்து ஒரே டைரக்டரு எல்லாத்துக்கும் கதை தெரியும், எனக்கு மட்டும் ஒரு கதையும் தெரியாது. இதுதான் நடக்கும். அப்போ சில நேரத்தில் பல சூறா வரும், பிளாக் லிஸ்ட்டு சோப்பு சூறா, நிறையா பேங்கு நான் அக்கௌண்ட் அந்த பேங்கு கூட எங்கே இருக்குன்னு தெரியாது. ஸ்டாண்டர்ட் சார்ட்டெல்லாம் பார்த்தது கூட இல்லை வாழ்க்கையில், கேட்டிருக்கேன். அந்த பேங்க்லேருந்து வந்து அக்கௌண்ட் க்ளோஸ் பண்ணி சூறா வருது. தேவையில்லாமல் வேலைக்கே போகல, கல்யாணம் பண்ணி பிள்ளைங்களை பார்த்துக்கிட்டு வீட்டில் இருந்துக்கிட்டு பிள்ளைங்க வேலையை பார்த்துக்கிட்டு சமைச்சிக்கிட்டு ஒரு குடும்ப மனைவியாக இருக்கேன், பிள்ளைங்களுக்கு அம்மாவாக இருக்கேன். ஆனால் 2 வருஷம் வந்து ஜப்பத்த நாசில் போகிறாங்க சுக்கா அடுத்து இன்கம் டேக்ஸ் சூறா போகிறாங்க. என் பேர் போட்டு உள்ளுக்கு என் பேர் போட்டு கவர்மெண்ட் ஜாப் அடிச்சு வருது 2 வருஷம். அப்போ நான் என் வீட்டுக்கு வருஷம் எழுதி வரல. எழுதும் போது நான் கேட்டேன், நானும் எழுதணுமா? அவர் வந்து பேரால்ட்டு கொடுத்து அக்கௌண்ட்டு படித்தவங்கள்ட்ட கொடுத்து 200 250 கொடுப்பாரு ஒரு வருஷம் கிளியரன்ஸ்க்கு சிங்கப்பூரில் வேலை செய்ய. அப்போ எனக்கு வந்தோடனே நானும் எழுதணுமா, நானும் எவ்வளோ காசு கொடுக்கணும்னு. இல்லை உனக்கு எழுத வேணாம். அதாவது இந்த நெட்வொர்க் வந்து ஒரு புருஷனாக கல்யாணம் பண்ணி வந்தால் கண்டிப்பாக சொல்லுவாங்க, இப்போ உனக்கு வர வாய்ப்பு இல்லையே, நீ வேலையை செய்யலையே. ஒரு வெளியூரில் வேலை செஞ்சு இந்த மடங்குக்கு போனால் இந்த அமௌண்ட்டுக்கு மேலே போனால் தான் ஒரு இன்கம் டேக்ஸ் கிளியரன்ஸ் வரும். இது கவர்மெண்ட் ஆஃபீஸ்லேருந்து எதுவுமே சொல்லலை. ஏன்னா இவங்க செய்யலை. பிறந்த இடத்துல எங்கே சுங்காய்வே, இப்போ வந்து சன்வே லெகுன், இன்னொன்று வந்து லைன் குரூப்ஸு. ஸோ இல்லை நீ எழுத வேணாம், நீ வேலைக்கு போகல, அவ்வளோதான் சொல்லிட்டாரு. ஆனால் அதை டீட்டெயில்ஸாக சொல்லலை. என்னையா வெட்டி அடித்து என்னையா பிளான் பண்ணி கல்யாணம் பண்ணும்போது இத்தனை வருஷம் தான் உனக்கு கல்யாணம்னு கான்ட்ராக்ட் எல்லாம் கணக்காக என் உடம்புல உள்ளவன் திருட்டு என்ன சொல்கிறதில்ல, திருட்டுத்தனமாக போட்டதுக்கு. ஆனால் என்ன, இவனுக்கு பவர் இருக்குது, பதவி இருக்குது, மேலே இடத்துல இருக்கான். திருட்டுத்தனமாக 10 பேர் என்ன 1000 பேர் போட்டாலும் 1,00,000 பேர் போட்டாலும் இவனை வந்து கேட்க மாட்டாங்க யாருன்னு. அவ்வளோ காசு இருக்குது வந்துட்டு. ஸோ அவன் பெரிய பதவியில் இருக்கனால கேட்குறதுக்கு நாதி இல்லை எனக்கு. ஏன்னா அம்மா அப்பா சாவலை, நெஞ்சொலியில் எங்கள் அப்பா சாவலை, எங்கள் அம்மா நேச்சுரலாக சாவலை, கொலை பண்ணி வச்சுருக்காங்க. ஏன்னா உடம்புல வந்து சயின்ஸோட இம்ப்ளான்ட், உடம்பு பூரா இந்த சயின்ஸோட இம்ப்ளான்ட் இருக்குது. ஸோ இன்றைக்கி நான் கேட்குற ஒரு சிறு பிள்ளையா, ஒரு அம்மா அப்பாவுக்கு குழந்தையா, தாயை கொன்று தவப்பனை கொன்று அனாதை ஒரு பொம்பளை பிள்ளைய அனாதையாக்கி கொடுமை பண்ணி 4 வயசுலேருந்து எனக்கு விவரம் வந்து 3.5 வயசு 4 வயசு விவரம் தெரியும். 1008 ஆம்பளை 60 வயசு கிழமை 6 வயசு பையன் கிண்ட கடனே ஸ்கூலு ஆசிரமம் மாசமாக இருக்காங்களா பார்க்க மாட்டாங்க, கல்யாணம் பண்ணிட்டாங்களா பார்க்க மாட்டாங்க. எதுவுமே நான் கற்றுக்கக்கூடாது, சமைக்க கற்றுக்கக்கூடாது. பிறந்ததுலேருந்து வந்து எக்யூபேட்டரா அதில் வந்து வச்சுருந்தாங்க. ஹாஸ்பிட்டல் யூனிவர்சிட்டி மலாயா, நான் பிறந்த ஹாஸ்பிட்டலு அங்கே தான் வந்து அந்த கிறிஸ்டியனு அந்த குடும்பமும் வேலை செஞ்சாங்க 3 பேரும். ஸோ பிறந்தோடனே என்னமோ எங்கள் அம்மா சித்திரை மாதம், அதாவது நான் ஜூலை மாதம் பிறந்தேன்னா ஆடி மாதம் வெயில் மாதமா, அதனால் ஐஸ் தண்ணி ஆரஞ்சு மாங்காய்லாம் சாப்பிட்டு பிள்ளைக்கு கக்குவா வந்துருச்சான். அதாவது சளி நெஞ்சில் வந்து பிள்ளைக்கு சளிக்கு, அவங்க அம்மாவுக்கும் சளியா எனக்கும் சளியா, தாய் வயிற்றில் இருந்தனால. சரி விடுங்க. அக்கிபட்டியில் வச்சுருந்தாங்க. ஸோ ஒன்று இங்கே சம்மந்தப்பட்டவங்க தான், ஒன்று ஆர்மி, கவர்மெண்ட்டில் வேலை செய்கிறவங்க, எந்த ஒரு நெட்ஒர்க்காக இருக்கலாம், மொத்தமாக ஆர்மி நெட்ஒர்க்காக இருக்கலாம். ஏன்னா ஆர்மி நெட்ஒர்க் வந்து A to Z நம்ம மலேசியாவில் என்னென்ன வேலை இருக்குது, இல்லீகலு ட்ராக்கு ப்ரொஸ்டியூஷனு எல்லாம் A to Z ஆர்மினா எல்லாமே வந்து அவங்களோட நெட்ஒர்க்கில் இருக்கும். ஸோ இன்றைக்கி அப்படியே கழுவிட்டு டெரரிஸ்ட் ஷிப்புன்றாங்க. ஸோ திருப்பி நான் கேட்கணுமா இல்லையா,
ஏன்னா நீ வந்து அம்மா அப்பாவை கொண்டுட்டு நீ பதவியில் இருக்கிறனால ஓல் மலேசியா நான் சுற்றிட்டு வரேன். பெரிய பெரிய இடத்துல நம்ம தமிழன் தத்தோட்டேருந்து லைஃப் டிக்டாக்கு தமிழன் தத்தோட்டேருந்து மாதிரிட்டேருந்து சுல்தான் ஜேபிட்டேருந்து அனுவார்ட்டேருந்து சுத்தாத இடம் இல்லை. ஒரு வாட்டி வந்து இந்த மந்திரிலாம் பார்க்கல. அனுவார் ஒரு வாட்டி பார்க்கல. அனுவார் ஒய்ஃபை சுல்தானை ஒரு வாட்டி பார்க்கல. சூடாக கொடுக்காம இல்லை. ஸோ பெரிய இடம்னால அப்படி. ஸோ எல்லாம் முடிஞ்சோடனே அப்பா வந்து என்னமோ வட்டி வாங்கிட்டாராம் சீனன்ட்டு. அதனால் பாதியிலே வந்து கொண்டுட்டானுங்க இம்ப்ளான் போட்டு நெஞ்சொலி கொடுத்து. ஆனால் அப்பா வந்து நடுவுலேயே விட்டனால கட்டுறதே ஒன்று போய் கேட்டு பாருங்க. கோலாசில் எஸ்டேட்டில் கோல்ஃபீல்ட் எஸ்டேட்டில் போய் கேட்டு பாருங்க. எங்கள் வீட்டில் வந்து நாங்கள் காசு வாங்கினோம் கடத்தை கொடுங்கன்னு நின்னதில்லை. எங்கள்கிட்ட காசு வாங்க தான் வந்திருக்காங்க. அதாவது அந்த ஏழைப்பட்ட டைமில் ஒரு 10 வழி இருந்தால் ஒரு 2 வழி தாங்க அப்படின்னு வந்து மித்தவங்க தானே இருக்காங்க தவிர இது இல்லை. ஸோ இம்ப்ளான் போட்டு கொண்டுட்டா நீங்கள் நினைக்கிறீங்க வந்து எல்லா உண்மையும் மறைக்கப்பட்டுடலான்னு. ஸோ இன்றைக்கி வந்து டெரரிஸ்டிப்பு. ஸோ நம்ம பிறந்தது மலேசியா ஹாஸ்பிட்டலு, பிறந்தது மலேசியா சிட்டிசனு. அது எப்படி டெரரிஸ்டிப்பு? சரி திருட்டுத்தனமாக உள்ளுக்குள்ளே கவர்மெண்ட் ஸ்டாஃபே யாரோ டெரரிஸ்டிப்பு போட்டாங்க வைங்க காசுக்காது. மலேசியா அப்படியே கை கழுவிடுமா? எல்லாத்தையும் தான் கேட்குறேன். பொதுவாக தமிழவங்க நாய்க்கிறவங்க சீனவங்க பெரிய மந்திரி மாதிரி சுல்தான் அப்படியே நான் கேட்டோன்னே அப்படியே கை கழுவிட்டு டெரரிஸ்டிப்பு அவ்வளோதான். ஸோ இதே நான் வந்து பெரிய இடத்துல வேறு ஜாதி சீன ஜாதி நாய்க்கர ஜாதி இன்றைக்கி வந்து ஜாதி பிரச்சனையில் கொண்டு போய் விட்டானுங்க. தமிழ்ன்ட்டு லஞ்சம் கொடுத்து எந்த தமிழ் எந்த தோணுதில்லை லஞ்சத்தை கொடுத்துச்சு சீனன்ட்டு கொடுத்து தமிழ்ன்ட்டு கொடுத்து பிஸ்னஸ்ஸு அதான் எல்லாத்துக்கும் ஆப்பர்ச்சுனிட்டி. பிஸ்னஸ்ஸு கடை அது இது ஆஸ்திரேலியாவில் வேலை அப்புறம் சிங்கப்பூரில் வேலை ஈவன் பிளாக் லிஸ்ட்டு வேறு ஊருக்கே போக முடியாதெல்லாம் பாஸ்போர்ட் பிளாக் லிஸ்ட்டாக இருந்தாலும் ஸோ செஞ்சு விட்டாங்கன்னா உடனே அடுத்த வேலை கிடைக்கிது முன்னேறுறாங்க. ஓகே பரவாயில்ல. அடுத்தவங்க நல்லா இருக்கிறதுல அதாவது எண்ணெயை சுற்றி வரவங்க ஒண்டி தான் எண்ணெயை வச்சு இன்றைக்கி லட்சம் பேர்கிட்ட ஈவன் மீடியா எஸ்ட்ரோ ரேடியோ டிஜேஸ் A to Z நான் சொல்கிறேன்ல. நான் யாரையும் கூட போகிறதில்ல. ஸோ டெரரிஸ்டிப்னா அப்படியே விட்டுருவாங்களா? அப்போ எனக்குன்னு ஒரு உரிமை இல்லை. அதாவது ருக்கோட ஒரு இது இருக்குது தெரியுமா நம்மளுக்குன்னே எப்படி எந்தெந்த ஊரில் அஸ்தாசி மனுஷிய என்னோட எங்கே வருகனுங்கிற மலேசியாவா அம்மா கொண்டிருக்காங்க அப்பா கொண்டிருக்காங்க எடுத்தால் சொல்லுவாங்க காசு வாங்கணுங்களா முடிஞ்சிருச்சு விட்டுரு கேஸை பெருசாக்காதுன்னு. அப்புறம் சம்பாதிக்கிறது 4 மடங்கு 5 மடங்கு போய் சொல்லி என்ன 4 வயசில் அப்படி என்ன திருடி இருப்பேன் 4 மடங்கு 5 மடங்கு கொடுக்குற சம்பளத்தையே என்னமோ திருடிடுச்சு 4 வயசுலேருந்து என் சம்பளத்தில் விட்டுவாங்க. அதே நேரத்தில் நான் 3 மடங்கு 4 மடங்கு வேலை செஞ்சேனே வேறு ஆள் ஐசியில் போட்டு சம்பளம் எடுக்கிறாங்க. ஸோ அன்னையிலேருந்து 1 கிலோ அன்றைக்கெலாம் வந்து நான் சொல்கிறது வந்து 80 85 ஒரு கிராம் 916 12 வெள்ளி 13 வெள்ளி தான். ஸோ நானும் வேலை செய்கிறேன். நானே அந்த வயசில் வந்து 10 வயசில் அப்பாவை கொண்டனால 10 வயசில் 700 வெளியிட்டேன். 4 இடத்துல 5 இடத்துல பெரிய பெரிய பங்களோ 7 வீடு 8 வீடு வெயிட்டு எங்கள் அம்மா கூட வேலை செஞ்சுக்கிட்டு கித்தா மரம் வெட்டி மங்கு தொடச்சிக்கிட்டு அதையும் திருடிடுவானுங்க. உடஞ்ச பாலை 2 நாள் திருடினால. ஆனால் இந்தோனேசியா கொங்சி எங்கள் வீடு கட்டிக்கிட்டு இருந்தாங்க அவ்வளோத்தான். ஆனால் யார் திருந்தாங்கன்னு நான் ஒரு வார்த்தை சொல்லலை. இந்தோனேசியா சொங்சி பக்கத்தில் தான் கித்தா மரம் இருக்குது. அதுக்கு பின்னால் வந்து புத்தர் கோயில் இருக்குது. ஸோ இப்படி சொல்லிட்டேன்னா அங்கே இந்தோனேசியா கொங்சி இருந்துச்சு. நான் ஒரு நாளாக சொல்லுதா இந்தோனேசியா கொங்சி தான் இருந்துச்சு. பக்கத்தில் வந்து கன்ஸ்ட்ரக்ஷன் ஓடி இருந்துச்சு பக்கத்துலேயே. இப்போ இந்த வீடுனா பின்னால் வீடு எங்கள் இது கித்தா மரத்தோப்பு. ஸோ 2 வாட்டி வந்து குப்பைச்சல் பாலை திருந்தனால ஸோ இன்னும் கஷ்டமாக போச்சா. அப்பாவை கொண்டுட்டு எங்கள் அப்பா சம்பாரித்து எங்களுக்கு போட்டார். வரவேன் நம்ம வெயில் இருந்தால் கூட நான் வருவேன்னு புரிய வந்து போச்சு. அதுவும் இஷ்டம். அப்படியே இன்னும் நாளைக்கு சொன்னால் வரியாம்மா 1 மணிக்கெலாம் வந்துடலாம். அப்படியே தலையில் ஏதாச்சும் உடம்புலாம் ரொம்ப சூடாக இருந்துச்சுன்னா வரலப்பா நான் இன்றைக்கி நீங்கள் சீக்கிரமாக 1 மணிக்கெலாம் வந்துடுங்க. ஃபுல் ரவுண்டும் ரிசைக்ளிங் பண்ணாமல் பாதி தூரம் 1 மணிக்கு வந்துடுவார். அதே ஃபுல்லாக ரிசைக்ளிங் பண்ணி வாங்கிட்டு வந்தால் 4 5 ஆகும் வீட்டுக்கு. ஸோ நான் 4 வயசுல நீங்கள் எங்கள் அம்மா அப்பாவுக்கு குடும்பத்துக்கு இன்னைக்கு வரைக்கும் நான் சம்பாரித்து போட்டுக்கிட்டு தான் இருந்தேன். ஸோ எங்களோட சாய்ஸு. ஒரு வாரம் நான் போகலன்னா கூட எங்கள் அப்பா கஷ்டப்பட்டு அங்கே இங்கேயே தேடி பாட்டில் பொறுக்கி ஏதாச்சும் ஒரு வேலை செஞ்சு சாப்பாடு போட்டுருவாரு. ஸோ அம்மா பணக்கார குடும்பத்துக்கு அவங்க அம்மா அப்பா தான். ஒரு குடும்பத்துலேயும் ஒவ்வொரு ஜாதிலையும் ஒரு மதத்துலேயும் ஒவ்வொரு குடும்பத்துலேயும் அவங்க அம்மா அப்பா அந்த பிள்ளைங்களுக்கு முக்கியமாக இல்லையா? அந்த அம்மா அப்பாவுக்கு வந்து பிள்ளைங்க முக்கியமாக இல்லையா? அதேமாரி அந்த பிள்ளைங்களுக்கு என்ன தான் அப்பா கொலகாராக இருந்தாலும் சின்ன பிள்ளைலேருந்து பேசப்பட்டாலும் எங்கள் அப்பா திருடிட்டாங்க அப்படி இப்படின்னு பேசப்பட்டாலும் அந்த ஒரு பிள்ளைக்கு அந்த ஒரு குடும்பத்தோட பிள்ளைங்களுக்கு அவங்க அம்மா அப்பா முக்கியமாக இல்லையா? ஒரு வாரம் கூட ரிசைக்ளிங் அப்பா கூட போகல அப்பா வெயில் அடிக்குதுன்னா வரலன்னா விட்டுருவார். அவர் தான் போய் தேடி சாப்பாடு போடுவார். நாங்கள் நிம்மதியாக ஏழைப்பட்ட குடும்பமாக இருந்தாலும் கஷ்டப்படுற குடும்பமாக இருந்தாலும் கைஸ் பகி மக்கள் பகி கைஸ் பித்தன் மக்கள் பித்தன்
இருந்தாலும் எங்கள் அப்பா சாப்பாடு போட்டுருந்தாரு. ஸோ இம்ப்ளான்னு ஒரு சக்தியை வச்சு பவர் இருக்கிறனால போலீஸுன்றாங்க, அப்புறம் லாயருன்றாங்க, அப்புறம் என்னென்னமோ சொல்கிறாங்க. ஸோ இன்றைக்கி நியாயம் கிடச்சிச்சா? ஏழைப்பட்ட குடும்பமாக இருந்தாலும் பொறுக்கி கிறுக்கி ரிசைக்ளிங் பண்ணி தான் வெயிலில் போயிட்டு வந்து சம்பாரித்து அன்னன்னைக்கு உழுது அன்னன்னைக்கு சாப்பிட்ற மாதிரி. ஸோ ஒரு வாரம் நான் போகல, அப்பா நான் வரலப்பா, விளையாட போகிறேன், இல்லைன்னா தலைவலிக்குது படுக்க போகிறேன்னா விட்ருவாரு. ஒரு வாரமாக இருந்தாலும் 2 நாள் போகலான்ட்டு விட்ருவாரு. நான் வாடானா சரிம்மா வா அப்படின்னுவார். பார்த்தெல்லாம் அவர் கணக்கு பண்ணுவார். காசு கொடுக்கணும். நான் பென்சன் டப்பி இருக்கும், அதில் ஷில்லிங் காசு பிடிச்சிருப்பாரு. ஸோ கணக்கு பண்ணி எனக்கு கொடுக்க சொல்லுவார், நான் கொடுப்பேன். ஸோ இந்த மாதிரி கஷ்டமான வாழ்க்கையில் எது ஆசைப்பட்டாலும் சனத்தில் 3 மாதத்துக்கு ஓடி தான் கோழியே கிடைக்கும் எங்கள் அப்பா சைட்டில். அம்மா வந்து சுப்பாங் கிளியா சுபஞ்சியா ஏர்போர்ட் வந்து அப்போ தான் கட்ட ஆரம்பிச்சிருக்காங்க புல்லு பத்திர வயலில் கொன்றைக்கோட. அப்போ அம்மா அங்கே வந்து வேலை செய்யும்போது எங்கள் அம்மாட்ட என்ன மாதம் கடைசி இன்னும் 2 நாள் 3 நாள் சம்பளம் போட போடுற முன்னுக்கு என் தம்பிக்கு கொஞ்சோடு அரிசி இருக்கும். நான் போய் வீடு வீடாக பிச்சை எடுத்து அரிசி தாங்க, சீனி தாங்க, தேவுக்கு இப்படிலாம் பிச்சை எடுத்து இருக்கிற கொஞ்சம் அரிசி 3 நாளைக்கு தம்பிக்கு வைக்கணும்னா கஞ்சி வச்சு பச்சை மங்காய் பச்சை ரம்புத்தான் போகிறாங்களே கொண்டுறதுக்கு எங்கே இருக்கோ அதை கொண்டு வந்து பிச்சு கொடுப்பாங்க. தண்ணியை குடிச்சிட்டு படுக்கணும் 2 நாளைக்கு 4 வயசுலேருந்து. ஸோ அப்பா அப்படி இல்லை, அன்னன்னைக்கு சாப்பாடு கிடச்சிடும். ஆனால் கஷ்டப்படுற குடும்பம் தான். நீங்கள் இப்போ உள்ள பிள்ளைங்க மாதிரி இன்றைக்கி 90% இந்தியன்ஸ் வந்து 90% வேணால் 50% இந்தியன்ஸ் வந்து இன்றைக்கி நினச்சா நீ கேப்சி, இன்றைக்கி விட்டு நாளைக்கு நாளைக்கு நினச்சா கேப்சி பீட்சா இப்போ இந்த மாதிரி வந்துக்கிட்டு இருக்காங்க. ஸோ நாங்களாம் அப்படி இல்லை. ஒரு கோழி வாங்கினோன்னா கூட முட்டை கோழி 3 மாதம் 4 மாதம் நிற்கிறேன் எங்கள் அப்பாட்ட. ஏன்னா அவருக்கும் கஷ்டம்தான். நிரந்தரமான வேலை இல்லை அவருக்கு. சில நேரத்தில் லோரி ஓட்ட போவார், லோரி கேஷ் மணி வேலை. நியூஸ் டைமு லோரி ஓட்டினார். அது ஒரு வாட்டி கவுந்து பேப்பர்லாம் எடுத்து அடுக்கிட்டு இருப்பார். சோப்பு கலர் சிங்கிள் மொட்டை கை. அவர் கீழேருந்து பொறுக்குவார். பக்கத்தில் கிளீன்டனா லோரி பக்கத்தில் அவன் வந்து மேலே அடுக்குவான். லோரி கவுந்துருச்சு. நியூஸ் டைம் நியூஸ் பேப்பர் இங்கிலீஷ் பேப்பர். ஸோ இந்த மாதிரி கேஷ் மணிக்கு லோரி ஓட்டுறதுக்கு ஆள் இல்லைன்னா கூப்பிடுவாங்க. கேஷ் மணிக்கு போயிட்டு வருவார். வரும்போது கேப்சி ஒக்கேன்மி. ஸோ 90% கேப்சி ஒக்கேன்மி அவருக்கு சம்பளம் எடுத்துகிட்டு வந்தானா கேஷ் மணி. அப்புறம் ரம்புத்தா புரியா வக்கலாக வாங்கிட்டு வந்து எல்லாத்துக்கும் கொடுக்க சொல்லுவார். யார் யார் வேணுமோ போய் கொடுத்துட்டு வாமானுவார். ஸோ இப்படி வாழ்ந்துக்கிட்டு இருந்தோம். எப்போதுமே சாப்பிட முடியாது. ஸோ இந்த மாதிரி அப்பா சம்பாதிச்சு பிள்ளைங்க சாப்பிட்டுக்கிட்டு இருந்தோம், குடும்பத்தை பார்த்துக்கிட்டு இருந்தார். இவங்களுக்கு என்ன தைரியம்? அப்பாவை இம்ப்ளான் போட்டனால நெஞ்சு வலி கொடுத்து அந்த பிள்ளைய இவனுங்களுக்காக 4 மடங்கு வேலை குடும்பம் பண்ணுறானுங்க. இவனுங்க உட்காந்தே சாப்பிட்றதுக்கு உட்காந்தே தின்றதுக்கு 4 மடங்கு வேலை. அதே எங்கள் அப்பா இருந்தானா ஒரு வாரம் கூட நான் வரலன்னு சொன்னால் விட்டுருவார். கஷ்டப்படுற குடும்பம் தான். கேட்டதுலாம் அப்பா கிடைக்காது. எப்போ காசு இருக்கோ அப்போ தான் கிடைக்கும். ஆனால் நாங்கள் சந்தோஷமாக நிம்மதியாக குடும்பமாக ஒன்றா சாப்பிட்டுக்கிட்டு ஒன்றா விளையாண்டுக்கிட்டு ஒன்றா கதை பேசிக்கிட்டு எல்லாம் ஒத்துமையாக இருந்தோம். ஸோ 4 வயசு பிள்ளை கேட்குற கேள்விக்கு என்னத்துக்கு 4 வயசுலேயே வந்து ஏன்னா அப்பாவுக்கு வந்து ஏன்னா இவங்களுக்கு வந்து நான் வேணும். 7 பிள்ளை இல்லையா, 6 வருஷம் சென்று இப்போ எங்கள் அம்மாவுக்கு மாதமாகனாங்களா எனக்கு. மாதமாகி இன்னும் அவங்க மாதமாக ஆகுனது தெரியல. ரெண்டாவது வந்து பூட்டி விட்டாங்க. அதாவது அவங்க சிங்கிள்னு சொல்லி பூட்டி விட்டாங்க. முடி எல்லாம் 100% வெள்ளையாக இருக்கும். பூட்டி விட்டோன்னே இன்னும் கல்யாணம் பண்ணலன்னு பார்த்தா கல்யாணம் அவர் எடுத்தோன்னே தான் அந்த ஒய்ஃபை 2வது செகண்ட் ஒய்ஃபு உண்மையில பேர் முருங்கம்மா, கூப்பிட்றது அம்மாளி. அதாவது ட்ராப் பண்ணியிருக்கானுங்க எங்கள் அப்பாவை. யாருக்காக? குடும்பத்தை 4ஆக பிரிக்கிறதுக்காக. ஸோ ட்ராப் பண்ணோன்னே அவர் வந்து கல்யாணம் பண்ணல, டிவோர்ஸ் அப்படின்னு தான் சொல்லியிருக்காங்க. பார்த்தா 1 கல்யாணம் 2 கல்யாணம் 3 கல்யாணம் பண்ணிட்டாரு. எங்கள் அப்பா 4வது. யாருக்கும் பிள்ளை இல்லையா இல்லை. இப்போ ஒரு நெட்வொர்க் இப்போ வந்து புதுசாக ஒரு பல நெட்வொர்க்கில் இல்லீகல் நெட்வொர்க்கில் சில நெட்வொர்க் அப்படி தான். கல்யாணம் பண்ணி பிள்ளை பெற்றோன்னே வேலைக்காரியாக இருந்துக்கிட்டு அவங்க வீட்டில் சீக்காக இருந்தால் மாமியார் வீட்டில் யாராக இருந்தாலும் சூத்து கழுவிட்டு சோறு ஊட்டிக்கிட்டு என்னோடய இம்ப்ளான் போட்டவன் திருட்டுத்தனமாக பிடிச்சான். திருட்டுத்தனமாக. ஆனால் இவனோட மெயின் என்ன தெரியுமா வேலை கொடுப்பான்? அடுத்தவங்களுக்கு சூத்து கழுவுறது, பாத்ரூம் கழுவுறது, பியா உள்ள பாத்ரூமு, பேஷண்ட் ஆப்ரேஷன் பண்ணி வந்தால் அவங்கள பார்த்துக்கிறது. காசு இல்லை, சொந்தம்னு சொல்லி அக்கறையோடு பார்த்துக்க சொல்லுவாங்க. காசுலாம் இல்லை. ஸோ இவனோட மெயின் வேலை இது தான். ஸோ இவன் கண்டிப்பாக மோட்டு சயின்ஸ். ஸோ கல்யாணம் பண்ணி வரும்போதே ஆனால் சின்ன பிள்ளையிலேருந்து அதான் சொல்லலை. எங்கள் அப்பா 10 வருஷம் இருக்கிற வரைக்கும் எங்கள் குடும்பம் எல்லா குடும்பம் மாதிரி நார்மலாக இருந்துச்சு. அவங்க சிச்சுவேஷனுக்கு பதில் ஈடாக அவங்க குடும்பம் வாழ்வாங்களா அதே மாதிரி தான். கஷ்டமாக இருந்தாலும் எங்கள் ஈடுக்கு எங்கள் சம்பாதிப்புக்கு நாங்கள் எங்கள் ஈடாக வாழ்ந்தோம். அதனால் இவனால் பிடிக்க முடியாதனால ஒரே வீட்டில் இருக்கும்போது எங்கள் அப்பா பெச்சை எடுத்துகிட்டு ரிசைக்கிளிங் எங்களை கூட்டிகிட்டு போயிடுவார். எங்கள் அம்மா வந்து கான்ட்ராக்ட் போகிறப்ப அவங்க வேன் வந்து ஏற்றிட்டு போயிடும். ஸோ வந்தாங்கன்னா எங்கள் அப்பா சீக்கிரமாக எங்களை கூட்டிகிட்டு வந்துடுவார். ஜாமான் வாங்கிட்டு எங்கள் அம்மா லேட்டாக தான் வருவாங்க. எங்கள் அப்பா இருக்கிறத சமைச்சிப்பார் அந்த மாதிரி. ஸோ
அந்த இடத்துல ஒரு குடும்பம் வந்து கஷ்டப்படுற குடும்பமாக இருந்தாலும் புருஷன் பொண்டாட்டி எங்கள் அம்மா அப்பா பிள்ளைங்க ஒன்றா தானே இருந்தோம். ஸோ ஏன் அந்த விடப்பட்ட காலத்தில் வந்து 2வது இப்போ அந்த மாதிரி ஒரு நெட்வொர்க் இருக்குது. பணக்காரங்களா பார்த்து ஏழை பொண்ணை கல்யாணம் பண்ணி வச்சுட்டு என்னென்ன சம்பாதிச்சாங்களோ குடும்பம் பண்ண முடியுமோ வேலை செய்கிறப்பயே என்னென்ன அவங்க வாழ்க்கையில் சம்பாதிச்சாங்களோ மொத்தத்தையும் திருட்டு பலி. எப்போ 3 வயசு 4 வயசுலேருந்து. ஸோ இவங்க நெட்வொர்க்கு அப்படி தான் வேலை செய்யும். விவரம் தெரியாத வயசில் என்னத்தை பிடுங்கிட்டு வந்தேன்னு தெரியல ஊர்சுலாலேருந்து. அதனால் வந்து சின்ன பிள்ளைன்னு நான் திருடுறான். எங்கள் நகையை அவனுங்க தின்னானுங்க, எங்கள் பணத்தை அவனுங்க தின்னானுங்க. ஸோ எல்லாமே வந்து என்னைய வந்து பார்த்தாங்கன்னா ஃபேம் ஆகிடுறாங்க, டேரக்டர் ஆகிடுறாங்க. ஓன் படம், ஓன் டைரக்ஷன், ஓன் ரைட்டிங், ஓன் ஸ்கிரிப்ட், ஓன் என்னது ஹீரோ, சொந்த ஹீரோ, சொந்தமாக ஃபேம் ஆகிடுறாங்க. டிக்டாக்லேருந்து எல்லாம் மீடியா. ஆனால் ஒன்று மட்டும் எங்கள் அப்பா நல்லது செஞ்சார். சின்ன பிள்ளையிலேருந்து மீடியா டிவி, சத்து டிவி, டூவா டிவி, தீகா, சிம்ல போலீஸு, ரெஞ்சானு, நோனா, மஜாலா தீகா, பீரமணி படம் எல்லாம் இங்கிலீஷ் படத்துலேருந்து தமிழ் படத்துலேருந்து எம்ஜிஆர் பாட்டுலேருந்து எல்லா பாட்டும் அவர் அந்த காலத்தில் என்ன பாட்டு போய்ப்பார், எம்ஜிஆர் சிவாஜி பாட்டு, அந்த பாட்டு எல்லாமே அதுலேருந்து தான் டிவி. ஆனால் ஒரு வாட்டி சொல்லுவார், உனக்கு ஒரு காலத்தில் நானும் இல்லை அம்மாவும் இல்லை, ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சுன்னா உன்னை ரொம்ப அளவுக்கு மீறி பொம்பளையாக நடத்தாமல் உன்னை வந்து ஒரு ராட்சசி மாதிரி நடத்துனாங்கன்னா, ஒரு பேய் ஒரு அனிமல் மாதிரி நடத்துனாங்கன்னா உன்னோட பதில் வந்து டிவியில் தான் இருக்குனாரு. டிவினா மொத்த டிவி, வாட்ஸ்அப்பு, இது அது. ஆனால் உண்மையாலே அந்த காலத்துலேருந்து இந்த காலம் வரைக்கும் இப்போ நடந்தது போன வருஷம் இன்சிடென்ட் வரைக்கும் போய் மினிஸ்டர் தத்தோ சபரி இஸ்மாயிலை வந்து சிகாமட்டில் பார்க்கலாம், குழுவாங்களும் இங்கே பார்க்கலாம்னு சொல்லிட்டு போலீஸ் கடியை எடுத்துகிட்டு வந்து டாக்டர் 2 பேர் கே தமன்யூ என்னை நடுவில் உட்கார வச்சுட்டு 2 டாக்டர், ஆம்பளை டாக்டர் பொம்பளை டாக்டர் சைடில் உட்கார வச்சுட்டு கதுவில் மின்னுக்கு வந்து ஒரு சிங் போலீஸும் ஒரு நாய்க்கரை போலீஸும் எங்கே தத்தோ சபரி இஸ்மாயில். ஏன்னா நான் போய் என்ன தெரியுமா கேட்டேன், கே தமன்யூவில் இந்த இம்ப்ளான் இருக்குனால தான் இவங்க அடிக்கிறானுங்க, குடும்பப்படுத்துறானுங்க, பொய்யா எங்கள் அம்மா அப்பாவை கொன்னுட்டு இன்றைக்கி வந்து என் மேலே திருட்டு பலி போட்டு இன்றைக்கி வாழையே விட மாட்டானுங்க. கல்யாணம் பண்ண வாழ்க்கையில் ஒரு நாள் கூட புருஷன் பொண்டாட்டியை நிம்மதியாக வாழ உள்ள தனியாக படுத்துக்கிட்டு தனியாக வச்சுக்கிட்டு எங்கே அவங்க வீட்டில் சொந்தக்காரவங்க அங்கே கல்யாணம் பண்ணுறவங்கள இங்கெல்லாம் அவருக்கு 7 தாய்மாமா இருக்காங்க, இங்கே கூட தாய்மாமா இருக்காங்க ஜேபியில். ஸோ விருந்து வைக்கிறாங்க சொல்லிட்டு இங்கே வந்துட்டு எங்கடா, ஏன்னா நான் வந்து கல்யாணம் பண்ணி ஒரு வாரம் 9 நாள் 10 நாள்லேயே பார்த்துட்டேன். மலையில் நனைஞ்சிட்டு வந்தேன். எனக்கு வந்து அதாவது எங்கள் அப்பா கூட இருந்தால் மலையில் நனைஞ்சால் எல்லா மாதிரி தான் தும்பல் வரும். 2 நாள் 1 நாள் இங்கே அம்மா வந்திருக்கு, அது கூட எங்கள் அப்பா எங்கேயோ வெளியே போயிட்டு இன்னும் வரலன்னு சொல்லிட்டு லேட் ஆச்சுன்னு வலி தாங்க முடியாமல் 2வது அம்மா கூட இருந்தோம். அம்மா படத்தை எடுத்து சைடில் வச்சுக்கிட்டேன். எனக்கு தெரியல, சின்ன பிள்ளை, நான் எங்கள் 2வது அம்மா அப்படி எதுவுமே சொல்ல மாட்டேன். அப்போ எங்கள் அம்மா வந்து என் தம்பியை வச்சுக்கிட்டு காஜாங்களா அவங்க அக்கா வீட்டில் இருந்தாங்க. ஏன்னா 2வது பொம்பளை எடுத்துட்டாங்களா, அடிக்கடி இவங்களுக்குள்ள பிரச்சனை இல்லை. அதாவது எங்கள் அப்பாவை விரட்டி காசு இல்லைன்னுவாங்க, நகையத்தா நீ தான் நகை வச்சுருக்கிய, நகை வாங்கி நகையத்தானே. சில இடத்துல வந்து எங்கள் அம்மாவுக்கு ஆத்திரம் வந்துருச்சுன்னா அப்படியே எங்கள் கண்ணு மண்ணுக்கு விட்டு வீசுவாங்க. விட்டு வீசினோன்னே 10 வருஷம் வாழ்க்கையில் 2 டீப்பு எங்கள் அப்பா அடிச்சிருக்கிறது கண்ணால் பார்த்துருக்கோம். எங்கள் அப்பா விட்டு 24 ஹவர்ஸ் நான் இருக்கிறவ 2 டீப்பு கம்பி இரும்பை கூட எடுத்துருக்காரு, பைப்பு இரும்பு. இதெல்லாம் இரும்பா பஞ்சாங்கலாம் பைப்பு வந்து இரும்பில் தான் இருக்கும். ஸோ தூக்கி போட்டு போயிட்டாரு. சும்மா அப்படி ஓங்கினாரு, அவங்க நவுந்தாங்க. இங்கே வந்து அவங்க ஓங்கினாரு, நவுந்தாங்க. அன்றைக்கி கேப்சியும் ஓகேன்னு மீன் தான் எங்கள் வீட்டில். எங்கள் அப்பா லோரி ஓட்டிட்டு வந்துருக்காரு. என்னமோ வாய் பிரச்சனைன்னு சொல்கிறதோட இந்த நெட்வொர்க்கு அவங்க 2 பற்றியும் அடிப்படி சண்டை. அதாவது என் கண்ணுக்கு சின்ன பிள்ளையில் பெருசாக வந்தானே சொல்லுவேன், எங்கள் அப்பா எங்கள் அம்மா உடச்சிட்டே இருப்பார், இரும்பு எடுத்தார், பார்த்ததை கணக்காக சொல்லுவேன். என் தம்பிக்கும் விவரம் தெரியும். ஆனால் அவன் வந்து இன்றைக்கி வந்து எங்கள் அப்பா வந்து அவர் குடும்பம் பண்ணுவாங்களாம். அதாவது நெட்வொர்க் வந்து தம்பிக்கு சொல்லு, அவனை குடும்பப்படுத்துவாங்களாம், அவரை பார்க்கவே மாட்டாங்களாம். ஆம்பளை பிள்ளைய எங்கள் அப்பா கூப்பிட்டு அடிப்பாராம். எனக்குனாலும் பக்கத்தில் உட்கார வச்சு குடும்பமாக சாப்பிட தான் என்கரேஜ் பண்ணுவார். நல்லா சாப்பிடணும், வேகமாக சாப்பிடணும் அப்படின்னு எல்லா விஷயத்திலும் என் தம்பிக்கு ஊட்டி விடுவார். உடம்பு வெள்ளைன்னு இருக்கா, அழுக்கு தேம்பல் சொக்கலாக இருக்குமா, 9 சோக்கரத்தை போட்டு வாரம் ஸ்கூலு நான் சனிக்கிழமை நினச்சேன் அண்டவரோட தண்ணியை ஊற்றி ஊற வச்சு காய வச்சு கத்திக்கு பின்னாலேயோ இல்லை முள்ளுக்கண்டி பின்னாலேயோ சுரண்டி எடுப்பார். ஆனால் யாருன்னு தெரியல, சொந்தமாக பந்தமாக மெடிக்கலா ஹாஸ்பிட்டலா கவர்மெண்டா டீச்சரா யாருன்னு எனக்கு தெரியாது. சில நேரத்தில் சொல்கிறாங்க லாயர், அப்படி என்னமோ சொல்லிட்டு போட்டுமே. ஆனால் பச்சையாக வந்து சிரிச்சுக்கிட்டே என் பிள்ளைங்கள்ட்ட நான் கூட நினச்சேன், அவன் இவர் போய் யார்கிட்ட பெரிய மாஃபியாட்டியாக போய் பந்தா காமிக்க முடியும், என் பிள்ளைங்கள்ட்ட தான் இவர் 28 வயசு 25 வயசு அப்படி இல்லை. ஸோ இவரோட பந்தா ஆனால் படிச்சிருக்கான், படித்து பைப்பில் நல்ல கிரேட் எடுத்து நான் தான் 3 வருஷத்துக்கிட்ட வந்து கம்ப்யூட்டர் சயின்ஸு மாதம் 300 வெளியிட படிக்க வச்சேன். அவன் சிரிச்சுக்கிட்டே சொன்னனால நானும் விட்டுட்டேன். எங்கள் அப்பா குடும்பம் பண்ண மாட்டார், இவர் சிரிச்சுக்கிட்டே என் பிள்ளைங்கள்ட்ட சிரிச்சுக்கிட்டே ஜோக்கு மாதிரி சொன்னோன்னே யார்கிட்டையும் பந்தா காமிக்க முடியாது, வீரத்தை காமிக்க முடியாது. அதனால் அவர் ஒரு பொய் பெருமையை வந்து
எங்கள் அப்பா வந்து அடிப்பார். அதாவது எங்கள் அப்பா அவனுக்கும் அப்பா தான் அடிப்பார், கொடுமைப்படுத்துவார். என்னை பார்த்தாலே ஆத்திரம் வரும், சவுத்துக்கு சவுத்தில் அடிப்பாராம். தாய் மேலே ஆணை, கடவுள் மேலே ஆணை. இங்கே நல்ல உள்ளங்கள், நல்ல ஜாதிகள். ஏன்னா இன்றைக்கி ஜாதி ஜாதின்னு இதெல்லாம் பேசி நல்ல ஒரு மதம் இருந்துச்சிங்கன்னா அந்த முருகர் மேலே ஆணை. ஒரு நாளும் அவனை ஊட்டி ஊட்டி வளர்ப்பார், பொத்தி பொத்தி வளர்ப்பார். வெள்ளையாக இருக்கான்னு தேம்பலுக்குலாம் போட்டு, அதுவும் எங்கள் 2வது அம்மா ஏசுவாங்க. என்னன்னு வாரம் வாரம் சனிக்கிழமை வந்துருச்சுன்னா இந்த ஒரு வேலை ஆள் பார்க்குற மாதிரி அண்டை வர ஆம்பளை பையன் என்ன ஆச்சு, இன்னும் 6 வயசு 5 வயசு, இன்னும் ஸ்கூல் கூட போகல. அப்போலேருந்து அவன் போகிற வரைக்கும் பார்த்தாரு. ஆனால் அந்த நெட்ஒர்க்கு என் தம்பி செய்யல. எங்கள் அம்மாவை சின்ன பிள்ளையிலேருந்து, அதாவது 2வது பொம்பளை கொடுத்து பிரிச்சிட்டாங்களா. பிரித்தா என்ன ஆகும், என்ன ஆகும்? ஒரு ஆம்பளையோட சேஃப்டி. அவர் பெச்சா வச்சுருந்தாலும் அவர்னால 20 வெள்ளியோ 30 வெள்ளியோ போய் பொறுக்கிட்டு வந்து ஒரு நாளைக்கு சாப்பாடு கொடுத்துருவாரு. 2வது பொம்பளையை கொடுத்து இத்தனைக்கும் வந்து அவங்க 1 வாட்டி கிளம்பல, 2 வாட்டி கிளம்பல, 3 வாட்டி கிளம்பல, 4 வாட்டி. இப்போ வந்து அது வந்து குடும்பமாக செய்கிறாங்களா, ஜாதியாக செய்கிறாங்களா, மதமாக செய்கிறாங்களே, இது ஒரு நெட்ஒர்க்கு. கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டு புள்ள தங்கினோடனே பிரிச்சுடுவாங்க. பிரிச்சுட்டு அவங்க தான் கல்யாணம் இல்லையே. ஆனால் அவர் கொடுக்கும்போது அவரை ரெக்கமெண்ட் பண்ணும்போது 1 வாட்டி கல்யாணம் பண்ணி டிவோர்ஸ் ஆயிடுச்சு. பார்த்தா அப்புறம் தான் தெரியுது. ஆனால் அவர் அது பெருசாக எடுத்துக்கல. ஆனால் 3 புருஷனுக்கும் பிள்ளை இல்லை. ஏன் பிள்ளை இல்லைன்னு சொல்லுங்கள், எங்கள் அம்மா பிள்ளை பெற்றவங்க, அவங்க பிள்ளை இல்லாதவங்க. ஸோ 3 கல்யாணம்னா எப்போ அதுதான் உண்மையா, இல்லை அதுக்கு மேலேயும் இருந்துச்சா? அப்போ எத்தனை ஆம்பளைங்க, எத்தனை பணக்கார ஆம்பளைங்க, எத்தனை குடும்பத்தை இவங்க கொடுத்துருப்பாங்க. இப்போ அந்த மாதிரி நெட்வொர்க் நடக்குது. இப்போ கீழே நடக்குது. எத்தனை குடும்பத்தை இந்த மாதிரி வச்சு பொண்டாட்டிட்டு பிரித்து பிள்ளைங்கள. ஸோ சேஃப்டி வந்து யாருக்கு இல்லாமல் போச்சு, எங்கள் குடும்பத்துக்கு. ஸோ எங்கள் அம்மா வேலைக்கு போகிறாங்க, நாங்கள் 2 பேரும் தனியாகிட்டோம். நானும் என் தம்பியும் தான் காலையிலேருந்து ராத்திரி. ஸோ அப்பா இருக்கிற வரைக்கும் எவனும் கை வைக்கல. அப்பா வந்து 2வது பொம்பளைட்டு கொடுத்தோன்னே அவர் எப்படி வருவார்? இவங்க பிள்ளை பெற்றவங்க, அவங்க 4-5 டீப்பு கல்யாணம் பண்ணி, ஆனால் போய் சொல்லி அப்புறம் தான் உண்மை வரும்போது 4 வாட்டி கல்யாணம் பண்ணிட்டாங்க, பிள்ளை இல்லை. ஸோ பிள்ளை இல்லைன்னு இல்லை, பிள்ளை இல்லாமல் ஏந்திரம் வச்சுருக்காங்க. பிள்ளை பெற்ற தாய்க்கும் பிள்ளை பெக்காத சரக்குக்கும் ஒரு ஆம்பளை எந்த இடத்துல இருப்பான்? 99%. பிடிச்சிங்களா? எனக்கு சேஃப்டி இல்லை, அம்மா வேலைக்கு போகிறாங்க. ஸோ என்ன 4 வயசு பிள்ளைய நான் நினைக்கிறேன், நான் கல்யாணம் பண்ணாத வரைக்கும் 400 ஆம்பளைங்க 500 ஆம்பளைங்க அவங்க தொடறான், இவன் தொடறான். ஈவன் நான் பிறந்த ஹாஸ்பிட்டலில் கிறிஸ்டின் வீடு பேபி சீட் கொஞ்ச நாள் பண்ணியிருந்தாங்க. ஏன்னா எங்கள் அப்பா பிரிஞ்சு போனோடனே அவங்க வந்து எப்பயாட்ட ஒன்றும் தெரியாமல் எங்கள் அம்மா வந்து அந்த கிறிஸ்டின் வீட்டில் விட்டுருந்தாங்க நான் பிறந்த ஹாஸ்பிட்டலில். ஸோ பேபி சீட்டு கிறிஸ்டியனு. ஸோ ஈவன் அந்த வீட்டில் உள்ளவங்க கூட கடைசி பையன். அதான் அப்பா அங்கே அனுப்பிட்டாங்க. எல்லாம் ஒரு குடும்பமாக இருந்தவங்கள. அம்மா வேலைக்கு போயிட்டாங்க. நானே என்னோடய சின்ன தம்பி அங்கேருந்து வீட்டில் வந்து குசுனி கொண்டு போய் பின்னால் சுழர் கழட்டி விட்ற வயசா 4 வயசு. நான் கேட்குறேன், 3வது வீட்டு பையன், ஏற்ற வீட்டு பையன், எங்கள் 2வது அம்மாவோட அண்ணன்னு சொன்னாங்க, MC இரும்பு. இப்போ போனால் கூட சன்வேல குடு MC இரும்பு கடை எங்கன்னா புசி ப்ரோ காமிப்பாங்க. ஏன்னா இவர் வச்சது இப்போ இல்லை, அப்போ 80லேயே அவர் புசி கடை சீன மாதிரி வச்சுருக்காரு. ஸோ இவங்களாம் ஒருத்தவங்க தெலுங்கு, ஒருத்தவங்க மலையாளம், புருஷன் முன்னாடி. ஸோ சொல்ல தேவையில்ல, அவங்களோட தங்கச்சியாக வந்தவங்க தான் இந்த 2வது பொம்பளை எங்கள் அப்பாவுக்கு. அம்மாடி உண்மையாக போய் முருங்கம்மா. ஸோ அதே வரிசையில் எங்கள் வீட்டு வரிசையில் எங்கள் அப்பா வீட்டுக்கிட்ட வரிசையிலேயே மேலே வந்து தாடு போடுறது மதி அழகுனா மதியத்தில் கண்ணங்கரையும் இருப்பார். ஸோ சோப்பாளவங்க கூட தாடு போட்டால் கருப்பாக தான் வாங்க. ஸோ பொண்டாட்டிலாம் ரதி மாரி இருப்பாங்க, சோப்பா வெள்ளை பிள்ளைன்னு அந்த காலத்து ரதி மாதிரி அழகிங்களாம் அந்த மேலே கொண்டை போட்டு நீட்டு முடி. ஸோ அந்த மாதிரி இருப்பாங்க. பிள்ளைங்களாம் 2 பொம்பளை பிள்ளைங்க, ஒரு ஆம்பளை பையன், மாமனார். ஈவன் அந்த வீட்டு கிழவன் கூட கடைக்கு கூட்டிகிட்டு போகிறான்னு சொல்லிட்டு எங்கள் அப்பா வெளியே போயிட்டான்னா கடைக்கு கூட்டிகிட்டு போக மாட்டான். ஏதாச்சும் வீடு பின்னால் ரூமா பண்ணாங்க, வீட்டு பின்னால் இதை எதை செய்வான், சுழர் கழட்டி கத்துவேன். சின்ன பிள்ளை தானே, கத்துவேன், அழுவேன். ஏதாச்சும் ஒரு நெய்பர் முக்கால்வாசி நாய்க்கிறவங்க தானே வந்து தொடர்ந்தோடனே என்னன்னு கேட்பேன். அப்போ அப்படின்னு கேட்டோன்னே அப்போ அத்தோ அப்படி அத்தோ தெரியுதா, அவங்களுக்கே அத்தோ 60 வயசு கிழவன். இவங்களாம் சூப்பாக இருப்பாங்க. தடு இல்லை தடி மச்சான் மாடி ஜும்போ டுவே செஞ்சு அப்படி சொல்லிட்டு கொண்டு வந்துட்டு வீட்டில் விட்டார். அதுலேருந்து அவர் கையை பிடிச்சி போக மாட்டேன். ஸோ இதுக்கு ஒரு பிள்ளைக்கு நியாயம் கிடைக்கல. ஸோ புருஷன் குடும்பத்தில் ஒரு நாள் கூட புருஷன் கூட படுக்க விடல. ஒரு வாரத்துக்கு ஒரு டிப்பு தான், எல்லாம் எக்ரிமெண்ட். ஒரு வாரத்துக்கு எப்போ நான் வரணும் அப்போ தான் நீ வரணும். மாட்டில் வந்து விரலை கூட வச்சு சேஃப்டிக்கு பிடிக்க விட, விரலை கூட வச்சு இப்படி பிடிச்சி இடுப்பை கை வைக்கிறதுக்கு கேட்டால் சேஃப்டிக்கு. அப்புறம் பக்கத்து வீடு இல்லை ஏற்ற வீடு சீனை புருஷன், இல்லை பக்கத்து வீடு நாய்க்கிற புருஷன் இங்கே உட்காந்துக்கிட்டு அவனை கட்டி பிடிச்சிட்டு வர முடியும். நடுவில் கூட்டிகிட்டு வா என் புருஷன் இடுப்பை விரலில் தொட்டினாலே. அதாவது அவர் செய்யலை, சின்ன பிள்ளையில எவன் பிடிச்சி போட்டானோ அவன். ஸோ என்ன சொல்லுவானுங்க, அனாதையாக வந்த நான் கீழே படுக்க வச்சு பாய் போட்டு கீழே குழந்தை பிள்ளையை எடுத்துக்கிட்டு வேலைக்கு போட மாட்டேன்னு சொல்லிட்டு சரி வேலைக்கு போட்டேன் வேணான்னு சொல்ல. அது என்ன புருஷன் பொண்டாட்டி கல்யாணம் பண்ணி 2 வாரம் கூட ஆகல, ராத்திரி வேலைக்கு போகிறாங்க. நாங்கள் 2 பேரும் அவர் வரதே வாரத்துக்கு ஓடிப்பு. முத வந்து அங்கே தங்கிட்டு தான் இருந்தார் லீவு, கல்யாண லீவில்.
என்ன கீழே நான் வாங்கின செட்டு 2500 சொல்லி காமிக்கல. என்ன கீழே பாய் போட்டு படுக்க வச்சுட்டு அந்த பையனை வந்து எனக்கு யாருமே இல்லை, மாமியாவும் செய்யலை. இவனுங்க எல்லாத்துக்கும் அவங்க வேலையை சொல்லி கொடுக்குறானுங்க. திருட்டுத்தனமா திருட்டுனா என்ன தெரியுமா? இல்லீகலா ஒரு பொம்பளை பிள்ளை வாழ்க்கையை 46 வருஷமாக வாழ விடாமல் ஒரு சொந்த புருஷன் கூட அது கல்யாணம் பண்ணி கொடுக்கும்போது, அதாவது பிறந்து இம்ப்ளான்ட் போட்டானே அன்டில் எனக்கு உண்மை தெரிஞ்சிச்சுன்னா பாதிலேயே வந்து அனுப்பிச்சிருப்பானே, தெரியாமல் இருந்துச்சுன்னா அவன் ஸ்கெட்யூல் வந்து போட்டு வச்சுருக்கான். ஸோ அப்புறம் எப்படி சொல்கிறீங்க புருஷன் வச்சுக்கிட்டே வந்து போய் ஸ்கேண்டல் பண்ணிச்சுன்னு? எல்லாம் இவன் விட்டா வழி. இவன் வந்து பெர்மிஷன் கொடுக்கலன்னா என்னால் வந்து கேட்டை தாண்டி கூட போக முடியாது. எல்லாம் அவனோட ஜலன், அவனோட இது, அவனோட டைமிங், அவனோட இது. இன்றைக்கி இவனை பார்க்க போகிறேன்னா இவனை பார்க்க போகிறேன், இன்றைக்கி இவங்களை பார்க்க போகிறேன்னா இவங்களை பார்க்க போகிறேன், இன்றைக்கி போய் 4 மடங்கு வேலை செய்ய போகிறேன்னா அதில் 1 மடங்குலேயே என் சம்பளத்தில் ஒண்டி பாதி சம்பளத்தை ஒட்டிடுவாங்க. கேட்டால் 3D விஷயம். ஏன்னா எல்லாம் அவங்களே கண்ட்ரோல் கரெக்டாக விஐபி. ஸோ அவனை தாண்டி இம்ப்ளான்ட் போட்டு டெக்னாலஜி போட்டு அவனை தாண்டி நான் போக முடியாதுன்னா ஒரு அடி ஸ்டெப் வைக்க முடியாது அவனை தாண்டி. அப்புறம் எப்படி கல்யாணம் பண்ணிட்டு எனக்கு ஸ்கேண்டல் கிடச்சிச்சு? யார் செஞ்ச தப்பு? என்னால் வந்து அவனை மீறி, அவன் கூட்டத்தை மீறி ஆல் ஓவர் மலேசியா, சிங்கப்பூர் வரைக்கும் அவன் கண்ட்ரோல் பண்ணி வச்சுருக்கான் என்னோடய வாழ்க்கையை. ஃபோன் அடிச்சிடுவான், கண்ணால் பார்க்குறான், காதால் கேட்குறான், கேட்டுக்கிட்டே பார்க்குறானுங்க சிசிடிவி மாதிரி. அப்புறம் எப்படி எனக்கு ஸ்கேண்டல் கிடச்சிச்சு? அப்போ யார் செஞ்ச தப்பு? நான் போக மாட்டேன்னா அனுப்புறது. என் புருஷன் இங்கேருந்து தீபாவளிக்கு 1 வாரம் முன்னுக்கே குழந்தைட்டு அனுப்புறது. குடும்பத்தோட 1 வாரம் முன்னுக்கு 2வது குழந்தை. அந்த பையன் வந்து 3 வருஷம் என்னை வச்சுக்கிட்டு, அவனும் 22ஆம் தேதி 2ஆம் மாதம். நீ கொடுமை பண்ணுறதுலாம் 4னா கோச 4 அப்போ அதை சொல்லலை. 4 கூட்டு என்னென்ன பிறந்தவங்க 22, 13 அந்த மாதிரி வெறும் 4. ஏன்னா அந்த பையனும் 4 தான், என் தம்பியும் 4 தான், தம்பி பொம்பளையும் 4 தான், சுற்றி வர 4. ஸோ இவனை விட்டு ஒரு அடி நவர முடியலனா அப்புறம் எப்படி எனக்கு ஸ்கேண்டல் கிடச்சி? பத்தோட் நியாயமாக இருந்தால் நீங்கள் கேட்குறவங்களா இருந்தால் கண்ட்ரோல் அவன் கையில் இருக்குது. அவன் கண்ட்ரோல் பேட்டரி போட்டு தட்டினா தான் நான் போக முடியும். அவன் கண்ட்ரோல் போட்டுட்டு ப்ரொஸ்டியூஷனுக்கு அனுப்பினாலும் எனக்கே தெரியாமல் போய் தான் ஆகணும். இல்லைனா ஒரு பொம்பளை பிள்ளைக்கு அட்லீஸ்ட் சிஸ்கோவில் கிடைக்கும். ஏன்னா இங்கிலீஷ்லாம் கிரெடிட் வச்சுருக்கேன் எஸ்பிஎம். அவன் புத்தி, அவன் சுயநலம். சிங்கப்பூர் பேங்க் போஸ்ட் பேங்கில் போடுறோம் சம்பளம், சிங்கப்பூர் டாலரு. இங்கெல்லாம் வந்து இங்கே மாதிரி ஏமாற்ற முடியாது. சுற்றியும் மலேசியாக்காரவங்க நம்மள்கிட்ட பவர் இருக்குன்னு சிங்கப்பூரை அப்பயே மேன் பவர் அடிச்சு விட்ருவான் கம்ப்ளைண்ட் பண்ணால். ரிப்போர்ட் பண்ணுற இடத்துல ஒர்க்கர்ஸ் மேன் பவரில் போய் ரிப்போர்ட் பண்ணால் முடிஞ்சது, அன்றைக்கே அடிச்சு விட்ருவான். கழுத்தை வெட்டி கூட அனுப்பிடுவானுங்க. சிங்கப்பூரில் சம்பளம் விளையாட முடியாது. அவன் சுயநலத்துக்காக அங்கே நான் வேலை செஞ்சேன்னா இங்கே 4 மடங்கு 5 மடங்கு வேலை செய்ய வைக்கிறான். நான் 4 பேர் ஆள் வேலை, அதுலேயும் என் சொந்த சம்பளத்தில் திருடிடுச்சு. 3 வயசுலேருந்து நானும் திருடிட்டு இருக்கேன். என்ன தான் திருடுன்னு தெரியல. அவங்க வீட்டில் யாருக்குமே வந்து பாத்ரூம் போக இடம் இல்லை நினைக்கிறேன். எல்லாத்தையும் திருடி நான் வந்து வச்சுருக்கேன். ஸோ சிங்கப்பூரில் வந்து இது விளையாட முடியாது. அவன் புதுசாக வந்து பேங்கில் தான் போடுவான், போஸ்ட் பேங்கில், சிங்கப்பூர் பேங்கில். ஸோ இவன் சுயநலத்துக்காக என்னென்ன சொல்லியிருக்காங்கம்மா, அவங்க அப்பா விட்டுட்டாரு, இன்றைக்கி வந்து அந்த மாஃபியா அந்த ஆளுங்க மட்டி கொடுத்தானே அளவுக்கு மீறி அதுகிட்ட காசு பிடுங்கிருக்கான் வேலை செய்ய வச்சு, அதுக்கே தெரியாமல் அவங்க அப்பாலாம் செத்தோன்னே. ஸோ அந்த மாஃபியாக்காரனுக்கு நீ தெரிஞ்சிருச்சு, இதுக்கும் உண்மை தெரிஞ்சிருச்சுன்னு, அதனால் சிங்கப்பூருக்கு வந்து சிங்கப்பூரில் அங்கே இவங்க கூட்டணி போலீஸாக தெரியல, சிஸ்கோவாக தெரியல, ஆக்டோஸாக தெரியல, ஈவன் மினிஸ்டர் யாராச்சும் விஐபியாக தெரியல, அங்கே வந்து எனக்கு ட்ராக் வந்து இலீகலாக கொடுத்து இல்லை தெரியாமல் கொடுத்து தூக்கு தண்டனை கைதியாக்க போகிறாங்களாம். இவங்க உண்மையை மறைக்கிறதுக்கு. யாரே சீனை. இவ்வளோ சுயநலமாக உலகம் ஓடிக்கிட்டு இருக்கு. ஆனால் நீங்கள் சொல்கிறீங்க வாய் குசாமல் சிவம் கூட ஸ்கேண்டல். அதாவது ஆசிரமத்துக்கு போய் பியோலை சொசைட்டி பூச்சோம் அனாதி ஆசிரமம் எங்கள் அப்பா செத்தோன்னு அங்கே தர்மா ஸ்கூல் படிக்கும்போது சிவன் காதலிச்சேன். அப்பயே நான் காதலிக்கல 6 மாதம். இங்கே கல்யாணம் பண்ணலேருந்து பக்கத்தில் படுக்க விடுறதில்ல. ஒரு வாட்டு கொடிப்பு தான் இடுப்பில் கை வச்சா காமவெறி கொரட்டை விடுவார். நான் ஏற்கனவே பேப்பர்லாம் படிச்சிருக்கேன். என்ன தான் யூடியூப்போட இதெல்லாம் ஃபெசிலிட்டிலாம் என்கிட்ட இல்லைனா டார்ச் லைட்டு ஃபோன் பாய்க்கிறேன்னா பேப்பர்லாம் படிச்சிருக்கோம். கொரட்டை பக்கத்து வீடு வரைக்கும் இருக்கும். பக்கத்து வீட்டில் கொரட்டை விடுறது இங்கே வரைக்கும். ஏன் சொல்கிறேன்னா இந்த ஆம்பளைங்க முக்கியமாக கொரட்டை ஏறி இறங்கிட்டா பரவாயில்ல, ஏறிட்டு கொஞ்ச நேரம் 30 செகண்ட் 1 நிமிஷம் கூட சொல்ல இறங்காது, இழுப்பாங்க. திருப்பி விட்டு தான் நான் ரிலீஸு விடலைன்னா நான் படிச்சிருக்கேன். சிலத்தில் அந்த சலிவா போய் அந்த மூச்சு அடக்கிற இடத்துல சலிவா போய் நின்றுச்சு. நான் அந்த கேப்பில் அப்பயே வந்து மூச்சு அடித்து செத்துருவாங்க. புருஷன் இடுப்பை கல்யாணம் பண்ணி 1 வாரத்தில் காடி இல்லை, இடுப்பை பிடிச்சிக்கிட்டு கூட கடைக்கு போனால் வெளியே நம்ம ஜேபிக்கு வந்து புதுசு எங்கே போகணும் எங்கே வரணும் ஜாமானோ தெரியாது. இடுப்பை சேஃப்டிக்கு இந்த 5 வரலாம், அந்த 5 வரலாம் இடுப்பை பிடிச்சா கூட காமவெறி, உனக்கு சரியான காமவெறியா அன்னாட செய்யணுமோ? அவர் சொல்லலை. அவங்க குடும்பம் நல்ல குடும்பம் தான். என்னை சின்ன பிள்ளை பிடிச்சான அவன்.
இப்படின்னா வந்து அனாதி மரத்துலேருந்து வந்து அப்பா அப்பா ஏழையாக இருந்தாலும் சந்தோஷமான ஒரு வாழ்க்கை, எங்களை பூலி பண்ண மாட்டார், கொடுமை பண்ண மாட்டார், அம்மாவை அடிக்க விட மாட்டார், ரெண்டாவது அம்மாவே அடிக்க விட மாட்டார், சொல்லி அழகாக சொல்லி இப்படி சொல்லி கையால் ஓங்காதீங்க இப்படி அவரோட. ஏன்னா அவர் அந்த காலத்து பிரிட்டிஷ் ஸ்கூலு. அவரும் சரி, எங்கள் ரெண்டாவது அம்மா இந்த எம்சி பெசி குரு சொன்னானே, தெலுங்கு ஒன்று மலையாளம் ஒன்று, அவங்களும் எல்லாம் பிரிட்டிஷ் இங்கிலீஷ் தான் பேசுவாங்க, படித்தவங்க. பட் அந்த கிரேட் வந்து இல்லை அவருக்கு கிடைச்ச வேலை, அவருக்கு வந்து இருக்குது. ஏன்னா அவங்களாம் தெலுங்கு மலையாளம் சோப்பா. ஏன்னா இன்றைக்கி இவங்க செஞ்ச தப்பை ஆல் ஓவர் இம்ப்ளான்ட் சயின்ஸ் இம்ப்ளான் போட்டு வச்சுட்டு இன்றைக்கி இங்கே மலேசியான்னு வந்தோடனே நான் தமிழிச்சு என்னை வந்து பிடிச்சி நம்ம தமிழாளி எந்த தத்தோ உண்மையாக நம்ம விஐபி ஏதோ ஒன்று சடையன்ட்டு கொடுத்து சடையன் வந்து தமிழாளி கொடுத்து அவன் அள்ளி கொடுத்துருப்பான். இன்றைக்கி இம்ப்ளான் இதை கண்டுபிடிச்சுவேன் அள்ளி கொடுத்துருப்பான். உலகம் முழுக்க காலம் முழுக்க 1000 தலைமுறை வாழ்ந்தாலும் அவ்வளோ இருக்குது அவன் லஞ்சம் வாங்கணுருக்கு. இங்கே கொஞ்சம் ஒரு புடி எடுத்து, ஆனால் நான் கேள்விப்பட்டது சைனீஸ் விஐபியில் கொடுத்துருக்கான் மேலே இடத்துல. அவன் என்ன செஞ்சால் கிள்ளி உங்கள் மினிஸ்டருக்கு கொடுத்துருக்கான். கிள்ளி கொடுத்தது எவ்வளோ தெரியுமா? 10 தலைமுறை சாப்பிடலாம். ஸோ இதை மறைக்கிறதுக்கு உங்கள் தலையெழுத்து இன்றைக்கி வந்து 50 வருஷம் முன்னுக்கு நீங்கள் எடுத்து செக் பண்ணி பாருங்கள். மலேசியாவில் இந்தியன் பாப்புலேஷன் எல்லாமே தான் பண்ணியிருக்காங்க. பொதுவாக நான் பேசுகிறேன், நாய்க்கிறவங்க சீனமாக பணத்தை வச்சு அவன் ஜாதி விட மாட்டான். அப்படி சத்துவான் ஓகே, இப்படி சத்துவான் மென்ட்ரின், இப்படி சத்துவான் ஒன்னொன்றுக்கும் ஒரு சத்துவான் இருக்குது. அவனுக்குன்னு தனியாக ப்ரைவேட்டாக போலீஸ் வச்சுருக்கான் சீனனுக்குன்னு. போலீஸ் ஸ்டேஷனில் கவர்மெண்ட் செல்லுலன்னா அவனுக்குன்னு சீனனுக்குன்னு வச்சுருக்கான். இங்கே உள்ளவங்க சொல்லாதீங்க அவங்க வர்க்க நகர, அது அவங்க மேலே தப்பு இல்லை, நான் ரேசிசமாக பேசலை. அவங்க ஜாதினா கவர்மெண்ட் வந்து கை விட்டுரும். கவர்மெண்ட் இப்போ கம்ப்ளைண்ட் பண்ணாலே எல்லாத்தையும் தூக்கி விட்டுரும். ஒரு 80 வருஷம் எனக்கு பாப்புலேஷன் கவுண்ட் பண்ணி பாருங்கள் இந்தியாவில் பாருங்கள். இன்றைக்கி 6% தான் இருக்கும். 6%. நானும் 3 வருஷமாக பார்க்குறேன் 6.3, 6.2, 6.5. ஆனால் இன்னொன்று சொல்லிக்கிறேன், என் ஃபோன் வந்து வந்து என்ன கேட்டு ஓடாது. அவங்க என்னென்ன அனுப்புகிறானுங்களோ வைஃபை வந்ததுலேருந்து அவனுங்க வந்து எது இன்ஃபர்மேஷன் எனக்கு கொடுக்கணுமோ சரியானதும் போகிறோம். இப்போ இடையில வந்து தப்பாக போகிறது மெசேஜ்லாம். ஸோ இந்த 6% சொல்கிறது இந்த 3 வருஷமாக சரியா இல்லையான்னு நீங்கள் பார்த்து சொல்லுங்கள். ஏன்னா என் ஃபோனு என்னையை கேட்டு வேலை செய்யாது, அவங்களுக்கு கேட்டு தான் வேலை செய்யும். அவனுங்க கை மொத்தமாக உடம்பு என்னோட தான், ஆனால் ஆக்டிவிட்டி அவங்களோட. மொத்தமாக வேலை செய்கிறது 5 மடங்கு 4 மடங்கு. கால் உடஞ்ச கால், அஸ்மா, மண்டை இங்கே உடச்சி கண்ணை உடச்சி, இங்கே 3 மாதம் கண்ணை குத்தி, இங்கே கிழிச்சி முதல்ல கிழிச்சி, சட்டையே இல்லாமல் 2-3 வாட்டி மாஃபியாட்ட விட்டு சட்டையில் கிழிச்சி உடுப்பே இல்லாமல் அடிக்க வச்சு. சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமைனா ஒரு மாலில், ஒரு சின்ன மாலில் எவ்வளோ பேர் இருப்பாங்க சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமைனா? இங்கே பெரிய மால் இல்லை. ஓடி போய் ஒளிகிற எண்ணெய் சட்டையே இல்லாமல் உடம்புல துணியே இல்லாமல் பக்கிங் நடுவில் 2 காடிக்கு நடுவில் பக்கிங்கில் ஓப்பன் பக்கிங் வெளியே பக்கிங் நனையும்போது அவங்க அனுப்பிவிட்டாளி. ஆனால் இன்றைக்கி வந்து இந்த டியூட்டியை கொடுத்தது முக்கால்வாசி 90% என் வாழ்க்கையில் வந்து நான் சம்பாதிக்கிறது எல்லாத்துக்கும் பொதுவாக காடி நம்பர் அடிச்சிச்சுன்னா எனக்கு ஒரு ஒலி அடிச்சுன்னா அந்த 10 வாட்டி அடித்தாலும் ஒரு வாட்டி தான் நான் வச்சுருப்பேன். ஒரு 200 ஒலி 500 ஒலி, மித்தபடி 2500 மித்தவங்களுக்கு இங்கே உள்ள அது ஒரு நம்பர் குரூப்பு சொல்லலாம்ல. ஒரு குடும்பமாக ஒரு நம்பர். இவனுக்கு வட்டி, அவன் பிள்ளை, அதாவது புருஷன் வந்து 21 வயசு பேரால் வந்துருக்கான். இவங்க வந்து நம்பரில் உள்ளவங்க பெரிய குடும்பம்னு வைங்களேன், 12 பேர்கிட்ட வைங்களேன். ஸோ அவங்க 35 வயசு ஏற்கனவே 2 பிள்ளை கொடுத்துட்டு மொதல் புருஷன் ஓடிப்பிட்டான். இப்போ வந்து 22 வயசு தான் சிங்கப்பூர் வேலைக்கு வந்து அப்படியே காதல் ஆயிடுச்சான். 2 பிள்ளை இருக்குது. ஐயோ வாங்கலை பொண்டாட்டி அழுவும், போய் பார்த்தா போட்டு அடிப்பாங்க, பிள்ளை கீழே உழுவோம். பார்த்தா கடைசியாக தான் தெரியுது 2 பேரும் புருஷன் பொண்டாட்டின்னு. இல்லை அந்த மாதிரி 15-20 இடத்துல நான் வச்சுருக்கிற நகையெல்லாம் சம்பாதிச்ச காசு அல்லவங்கிட்ட வட்டி கண்ணுமணிக்கு கை குழந்தை கையில் வச்சுக்கிட்டு கரும்புலாம் போட்டு அடிக்கிறானுங்க நம்ம தமிழனுங்களை வச்சு. ஒரு தாய் அனாதை நீங்களாக இருந்தால் கூட சுயமாக இந்த நாட்டு நடப்புலேயே சின்ன பிள்ளைந்து வாழ்ந்துக்கிட்டு இருந்தால் படித்தவங்க படிக்காதவங்க நீங்கள் என்ன செய்வீங்க? ஒரு பிள்ளை கை குழந்தைய வச்சுக்கிட்டு கீழே விழுந்தா இரும்பில் அடிச்சுக்கிட்டு அது இந்த மாதிரி 20 இடத்துல நடித்து ஏன்னா எனக்கு உலகம் தெரியாது. அப்பாவை கொண்டுட்டானுங்க. போய் ஆசிரமத்தில் வெளியேந்து ஸ்கூலுக்கு போனால் வேனு ஸ்கூல் முடிகிறக்கிட்டே வேன் வந்து உள்ளுக்கு நிற்கும். அப்படியே ஆசிரமம். வெளியே உலகம் என்ன தெரியும்? எங்களுக்கு நல்லது செய்ய தெரியும், நல்ல பிள்ளையாக இருக்க தெரியும், மாரல் தெரியும். யாரையும் மனசை புண்படுத்தக்கூடாது. யாருக்காதையும் உங்கள் குடும்பத்தில் ஒரு ஆள் ஏறது கூட ஒரு அப்பாவி பொம்பளையோட வீக்னஸை வச்சு பாய்ச்சி அவங்க மேலே பழியை போட்டு தப்பாக பேசி இன்றைக்கி 100 பழி இருக்குது ஆம்பளை கூட. எனக்கு உங்களுக்கு தெரிஞ்சதெல்லாம் ஒரு மட்டமான ஃபிட்னா என்ன தெரியுமா? ஒரு பொம்பளையை வந்து எப்படி கேவலப்படுத்தக்கூடாது, எந்த விஷயத்தில் கேவலப்படுத்தக்கூடாது, அந்த விஷயத்தில். கடைக்கு போனால் பீரியட் எனக்கு முடிஞ்சிருக்கும். நம்மளுக்கு வந்து கல்யாணம் பண்ண வாழ்க்கையில் சொல்கிறோம் 98லேருந்து கல்யாணம் பண்ண வாழ்க்கையும் அவங்களோட பேரா சம MIC சம ரவாங். அப்புறம்
அது ஒரு ட்ரப்பு மஞ்சள் தண்ணி ஊற்றி மஞ்சள்லாம் தடவி வீட்டு மின்னுக்கு நிற்கிறேன் என்னைய. நான் கோயில் திருவிழாவே பார்த்ததில்ல. கூவாங்க எங்கள் மாமா வீட்டில் கோயில் மின்னுக்கு சித்தி விநாயகர் கோயில். இவங்களாம் வந்தாங்க, பேராக்கார் விரட்டுறாரா, அதாவது என் வீட்டுக்கார் சொந்தக்கார் தான், சித்தப்பா சின்னம்மாவோட புருஷனோட தம்பி. இவர் வேணாம் வேணான்றாரா என் வீட்டுக்காரு. நான் வாழ்க்கையில் முதடி இப்போ படத்தில் கூட பார்த்ததில்ல. எல்லோரும் மாதிரி இருந்தால் நாங்கள் பொம்பளை பிள்ளைங்களாம் வீட்டில் நிற்கிறோம், வந்து வீட்டு மின்னுக்கு மஞ்சள் தண்ணி ஊற்றி சந்தனம் தடவை. யார் மேலே தப்பு? இத்தனைக்கும் நான் பார்த்ததே இல்லை வாழ்க்கையில், படத்தில் கூட பார்த்ததில்ல. அப்புறம் பார்த்தா போட்டு அடிக்கிறாங்க 2 பேர். அப்புறம் மறுநாள் ஃபோன் அடித்து என் வீட்டுக்காரை கூப்பிட சொல்கிறாங்க. எங்கள் வீட்டில் எல்லாம் கல்யாணத்துக்கு போயிட்டாங்க. எங்கள் அம்மாவோட தம்பி கோபி, இப்போ அவங்க மக வந்து டென்டிஸு. அது மட்டும் இல்லை டாக்டர் மௌனை வந்து கல்யாணம் பண்ணி டச்சின் ஆகிட்டாங்க. ஒரு லஞ்சம், பிள்ளைங்களை தூக்கி விடுற லஞ்சம். அதுக்குன்னு அடுத்த பிள்ளைங்க எப்படி போனாலும் பரவாயில்லையா? கேவலமா ஒரு தமிழை இயல்பப்படுத்தப்பட்டானா அடுத்த ஜாதினால், அடுத்த மதத்தினால, இல்லை உலகத்தினால ஏதோ ஒரு விஷயத்துக்கு நீங்கள் அதை கையில் எடுத்துக்கிட்டு உங்கள் தமிழ் உங்கள் ஜாதி நாங்கள் பெரிய ஜாதி, வெள்ளை ஜாதி, வெள்ளை வெள்ளையாக இருப்போம், கருப்பு ஜாதியை சேர்த்துக்க மாட்டோம். ஏன்னா எனக்கே ஜாதி தெரியாது, நீங்களே சொல்லிக்கிறீங்க. பாத்ரூமில் இருக்கிற ஜாதி, கீழ் ஜாதி, பர ஜாதி. அப்புறம் எங்கள் வீட்டில் பார்த்தா எங்கள் அப்பா சின்ன பிள்ளையில் பார்த்தா பாட்டி தாத்தா எல்லாம் தெலுங்கு பேசுவாங்க. நான் நல்ல ஜாதி, எங்கள் அப்பா நல்ல ஜாதி தெரியுமா? நல்லவளாக இருந்ததுனால தான் நல்லதாக கற்றுக் கொடுத்துட்டு இவர் இருந்தால் இந்த பிள்ளைக்கு பிடிக்க முடியாது, இல்லீகலாக வந்து சம்பாதிக்க வைக்க முடியாது, போய் சொல்லி திருடிச்சு. நான் சம்பாதிக்கிற நகை ஒரு 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 கிராம் வந்து 916ல் 12 வெள்ளி 13 வெள்ளி அவ்வளோதான் ஏறும். 1 கிலோ வச்சுருந்தோம், அப்படியே திருடிட்டு கேட்டால் சீனை கொடுத்தானா, சீனை எடுத்துக்கிட்டானா. ஸோ இது வந்து நாட்டு இந்த இம்ப்ளான் வந்து ஆல் வேர்ல்டு உலகம் பூரா அதாவது ஈக்குவலாக வேலை செய்யலை. இந்த இம்ப்ளான் சயின்ஸ் வந்து ஈக்குவலாக நியாயமாக பேலன்ஸாக வைக்கல. அவனுங்க பணக்காரனாக ஆகிறதுக்கு சீக்கிரமாக பணக்காரனாக ஆகிறதுக்கு 10 மடங்கு 100 மடங்கு இவனோட நான் ஜெயிக்கணும், அவனோட நான் ஜெயிக்கணும்னு அதில் பேராசை தம்மா. அதனால் அவுட் ஆஃப் ரேஞ்ச் வைக்கிறானுங்க. அவங்க இஷ்டத்துக்கு இம்ப்ளான் இருந்தோடனே இவங்க வந்து கான்டாக்ட் பண்ண முடியுது, சயின்ஸ் படிச்சிருக்கானுங்கன்னு சொல்லிட்டு அவங்க இஷ்டத்துக்கு எந்த உயிராக இருந்தாலும் கேட்பார் மேய்ப்பார். அம்மா அப்பா இருந்தாலும் தான் அப்பாவை சாவடிச்சிட்டானுங்க. இன்றைக்கி பாருங்கள், இந்த மாதிரி எத்தனை குடும்பம் மாட்டியிருக்கோம், எத்தனை பேர் இன்றைக்கி அடிமட்டை. இன்றைக்கி மேஷான்னு பார்க்க போனால் ஒரு மேல் ஜாதி கீழ் ஜாதி பாப்புலேஷன் இந்தியான்னு வந்தால், இந்தியானா வந்து நான் கடுப்பே அதனால தமிழ்ச்சி அப்படி இல்லை. தெலுங்கு, மலையாளம், வங்காளி, சிங்கு, இந்த தமிழ் சாமி கும்பிட்றவங்கெல்லாம் இந்தியா தான். நீ சோப்பு டோபலாக இருந்தாலும் நீயும் கருப்பு ஜாதி தான் இந்தியா. ஸோ இவனுங்க பெரிய இடத்துல கொடுத்தோன்னே என்ன செஞ்சு வச்சுருக்கீங்க? தமிழனுக்கு நாயக்கரனுக்கு ஒரு இழிவுனா பாருங்கள், எல்லாமே இறங்குவானுங்க. சீனனுக்கு ஒரு இழிவுனா பாருங்கள், பணத்தை வச்சே தூக்குவான். அவன் ஜாதியை விட்டே கொடுக்க மாட்டான், ஒரு ஆளை விட்டு கொடுக்க மாட்டான் மானம் போகிறதுக்கு. ஆனால் இது உலகம் பூரா நடக்கிற ஒரு சீக்ரெட்டு. இந்த இம்ப்ளான் சயின்ஸு எப்படி கொள்றானுங்கன்னு ஓவர் லிமிட்டாக நீ கொண்டுக்கிட்டு இருக்க நம்ம மலேசியா வரைக்கும் பார்க்க போனால் கவர்மெண்ட் இதில் பூந்து அடித்து தூக்கணும். நீ ஏன் இம்ப்ளானை போட்டியா? நீ வந்து பணம் சம்பாதிக்காத அளவுக்கு மீறி பேராசையில் எல்லாத்தையும் கொண்டுக்கிட்டு இருக்க. அடிப்படுறதுலேருந்து ஆர்கன்லேருந்து A to Z என்ன டிசீஸோ, கேன்சரோ, டைபெட்டிஸோ, கால் போகிறது, கை போகிறது, அந்த மூஞ்சில் கருப்பாவளுங்களுக்கு வெள்ளை வெள்ளையாக மாறுமே என்னமோ A to Z எல்லாம் சிக்கும். ஒரு சின்ன காய்ச்சல், சின்ன சைனஸ். எங்கள் அப்பா கூட இருக்கும்போது மலையில் நினைஞ்சா ஒரு நாள் சளி. ஆசனத்துக்கு போய் தூங்கியே விட்றதில்ல. ஸ்கூல் விட்டு வந்தால் கீழே டைனிங் ஹாலும் வேலை செய்யணும். டைனிங் ஹால்னா 200-300 பேர் உட்காரலாம். மேசை 20 மேசை டேபிளே நீட்டி நான் கழுவி இருக்கும். இங்கேயே வேலை செய்யணும், மேலே போய் டாமெட்ரிலேயும் வேலை செய்யணும். பாத்ரூம் கழுவணும், இல்லை வராண்டா சுத்தம் பண்ணணும், கூட்டி மாப் பண்ணணும், அந்த மாதிரி. அதுக்கப்புறம் சோவிங் கிளாஸ்க்கு போகணும். ஸ்கூலை விட்டு முடிஞ்சு கீழ் டியூட்டி மேல் டியூட்டி சோவிங் கிளாஸு விட்டுருவாங்க. ஏன்னா கஸ்டமருக்கு வந்து இந்த செவனியை பின்னணுமா, அது வந்து வாங்கும்போது கெஸ்ட்டு வந்து வாங்கும்போது அவங்களுக்கு கொஞ்சம் ஹெல்ப்பாக இருக்கணும். சரி பரவாயில்ல. 4:30 மணிக்கு டீ டைம் அடிக்கும். 1:30 மணி மணிக்கு வரோம் நாங்கள். ஏன்னா ஸ்கூல் பின்னாடி ஆசனுக்கு பின்னாடி ஸ்கூலு எல்லாம் முடிஞ்சு 1:30 மணிக்கு நான் போகிறேன். நான் 4:30 மணிக்கு டீ டைம் மணி அடிக்கும். டீ டைம் பிடிப்பேன். டீ டைம் முடிஞ்சோடனே ரிசைக்கிளில் இந்த சின்ன ரிசைக்கிளிங்கில் ஒரு இந்த வீடு அளவுக்கு ரோட்டில் வந்து 3 ரிசைக்கிள் பீன் வச்சிடுறாங்களா, அப்படியே வச்சுட்டு போயிடுவாங்க. எங்கே காட் ரூம்பு ஆசிரமத்தில் காட் ரூம் ஆப்போசிட்டே வந்து 3 தொம்பு. ஆனால் கஸ்டமர் வைக்கிறது வந்து பிரித்து போட மாட்டாங்க, கீழே மூட்டை முடியாது. அதை நான் எடுத்துகிட்டு வண்டியில் தள்ளி 4:30 மணிக்கு டீ டைம்னா 6:30 மணி வரைக்கும் ப்ளே டைம். குடிச்சிட்டா எல்லாம் கழுவி வச்சுட்டா ப்ளே டைம். ஆனால் நான் மட்டும் 6:30 மணிக்கு மணி அடித்து மேலே குளிக்க போயிருங்க, 7 மணிக்கு திருப்பி மணி அடித்து சாப்பிட வந்துடுங்க. நான் மட்டும் ஒண்டியாக செஞ்சுட்ருப்பேன். கேட்பேன், நீ தான் ரெஸ்பான்சிபிலிட்டியாக இருக்க, தங்கும் ஜவாப்பாக இருக்க, ஒரு லீடர்ஷிப் உன்ட்ட பார்க்க முடியுதுன்னு ஐஸ் வச்சு. சின்ன பிள்ளைல ஐஸ் வச்சா என்ன தெரியும்? ஐயோ இதெல்லாம் இப்படி நினைக்கிறாங்களா, ஆஃபீஸில் இப்படி நினைக்கிறாங்களா, பெரியவங்களாம் இப்படி நினைக்கிறாங்களா, நம்ம செஞ்சு கொடுப்போம், பரவாயில்ல, உதவியாக இருக்கும், பண விஷயத்தில் அவங்களுக்கு உதவியாக இருக்கும். ஆனால் உண்மையாக லாஜிக்காக யோசிச்சு பாருங்கள். அடால்ட்ஸ் ஆஃபீஸில் வேலை செய்கிறவங்க, ஆஃபீஸர், சிஇஓ எத்தனை பேர் அட்மினிஸ்ட்ரேஷன் மாதிரி அவங்க
ஆஃபீஸ் கிளிக்கே வைங்களேன். அந்த மாதிரி அடல்ட் வயசில் எவனோ ஒருத்தன் சின்ன பிள்ளையில பிடிச்சி போட்டவன் அவன் இஷ்டத்துக்கு கொடுமை பண்ண சொல்கிறான். இவங்களும் கேட்டுட்டு அதை செய்கிறாங்க. என்ன மேல் ஜாதி கீழ் ஜாதி? என்ன மேல் ஜாதி கீழ் ஜாதி? நான் இந்த மாதிரி இருந்து கூட எத்தனை நாய்க்கார பிள்ளைங்க கல்யாணம் பண்ணி வச்சுருக்கேன் தெரியுமா? எத்தனை போலீஸ் கேஸ் வெளியாக்கிட்டு தெரியுமா? எத்தனை பிள்ளைங்க 15 வயசில் மாசமாகி 14 வயசில் மாசமாகி 4-5 கப்பல்ஸுக்கு இந்த வீட்டில் கொண்டு வந்து மாமியை ஏற்றுக்கிறது இல்லை, வெட்டி அடிக்கிறது பொறுக்கின்னு. அதுங்களாம் வந்து நான் பொறுக்கி ஆக்கலை. அதுங்க ஸ்கூலுக்கு குடும்பம் கஷ்டம். 12 வயசில் ட்ராப் அவுட்டு, பம்ப் 2ல் ட்ராப் அவுட்டு, பம்ப் 3ல் ட்ராப் அவுட்டு. என் கூட துணி கடையில் வேலை செய்யுங்க. திடீர்னு பாய் ஃப்ரெண்டு மாசமாக்கிடுவான். அவங்க அம்மாலாம் வந்து இந்த பிள்ளை தான் பம்ப் 2 ட்ராப் அவுட் ஃபர்ஸ்ட் பிள்ளை, அதுக்கு கீழே 4-5 பிள்ளைங்க. போய் விட்டா சொந்தமாக பிடிச்சிட்டேனே, நம்பி தானே விட்டேன் இன்றைக்கி வேலைக்கு. சொந்தமாக தானே போய் மாசமாச்சு. அவங்க மாமியார் சொல்லுவாங்க, இது யார்கிட்ட போணுச்சோ அப்பப்போ பார்க்கலாம், ஸ்கூலுக்கு போவோம் பந்தயம் கடிச்சிக்கிட்டு அங்கே இங்கேயும் ஆம்பளை பிள்ளைங்க பொம்பளை பிள்ளைங்கெல்லாம் ஒன்றா சுற்றுங்க. ஏன்னா எல்லாம் கஷ்டப்படுறவங்க. ஈவன் பேரா கடிச்சி கூட இருக்குது, நான் காப்பாற்றுறதில்ல. பேரா ஆனால் கிறிஸ்டினை செஞ்சுட்டாங்க. அப்படிலாம் கேட்கும்போது என்னையும் கொண்டு போய் டிவோர்ஸ் பண்ணி, ஆக்சுவலி இந்த இம்ப்ளான் காரணம் தான் வாழ்க்கையை கொடுத்தான். கல்யாணம்னு ஒன்று பிளான் பண்ணி செஞ்சான். அதுலேயே கெட்ட பேர் சாமி பார்க்குறேன்னு சொல்லிட்டு எங்கள் மாமா சாமி பார்க்க வச்சு 2 பேர் கூட கோயில் பின்னால் அசிங்கம் பண்ணேன்னு சித்தி விநாயகர்கள் கூக்குவாங்களே, அதுக்கு அவங்க அவங்களுக்கு டென்டிஸ்ட் வேலை கிடச்சிச்சு. ஸோ இவங்களாம் வந்து கவுண்ட்ரி, கும்ப கவுண்டரா. என் வீட்டுக்கார் வந்து என்னமோ வெண்ணிய கவுண்டரா. ஸோ இது வந்து உலகம் பூரா நடக்கிற அநியாயம். இந்த இம்ப்ளான்னால் மாஃபியாலேருந்து கேங்லேருந்து தூக்கு தண்டனை, கொலை கேஸு, கேங் ரேப்பு எல்லாம் நல்லதுலேருந்து கெட்டது இருக்குது. A to Z ஒரு புள்ளி இல்லாமல் இந்த இம்ப்ளான் செய்ய முடியும். ஸோ இதை மறைக்கிறதுக்கு நம்மளால் சடையன் கொடுத்துருக்கான். சடையன் தமிழால் கவர் பண்ண கொஞ்சம் கிள்ளி கொடுத்துருக்கான். ஒரு தமிழிச்சிக்கு ஜாதியை பற்றி பேசாதீங்க, இது ஜாதி பற்றி இல்லை. உலக அழிவுக்கு கொண்டு போயிட்டு இருக்கானுங்க. இம்பேலன்ஸாக லெவல் இல்லாமல் அவங்க காசு தம்மா சீக்கிரமாக ஏறணுன்னு தான் எங்கள் அப்பா இம்ப்ளான் போட்டு நெஞ்சு வலியில் என்னத்துக்கு கொண்டானுங்க. இம்ப்ளான் போட்டு நெஞ்சு வலி வந்துருக்கு. அப்புறம் சொல்கிறாங்க, எங்கள் அம்மா யார் வந்தாலும் எங்கள் அப்பா இறந்தோன்னே, யார் வந்தாலும் கூட்டாளி வந்தாலும் தெரிஞ்சவங்க வந்தாலும் இந்த கொலுசு வைக்கிறவங்க ஊருக்காரவங்களாம் வந்தாலும் அது ஜாதகத்திலே சொன்னாங்க. பிறந்த ஜாதகத்தில் ஆடி மாதம் பிறந்தது, குடும்பத்தை ஆட்டி வச்சிரும், அம்மா தாலியை 10 வருஷத்தில் அவுத்துரும், கழட்டிடும். அதாவது என்னால் தான் எங்கள் அம்மா தாலியாக அவுந்துருமா. எங்கள் அம்மா வந்து புருஷம் இல்லாமல் போயிடுவாங்களாம். அதாவது நான் ஆடி மாதம் பிறந்து 24ஆம் தேதி 7ஆம் மாதம் 8/24க்கு பிறந்திருக்கேன். காலையில் பிறந்த சொல்லலை. இந்த ஜாதகத்தை எங்கள் அம்மா யார் வந்தாலும் விளையாடும்போது ஒரு விளையாட்டு 9 வயசு எங்கள் அப்பா இருக்கும்போது 9 வயசு நடுவில் இருக்குது 6 மாதம் விளையாடிட்டு இருக்கும்போது எல்லாத்துலேயும் சொல்லும்போது இந்த 9 வயசு பிள்ளை மனசு எப்படி இருக்கும். இதில் வந்து பாதிக்கப்பட்டது 100% நான் தான். ஏன்னா எங்கள் அம்மா வந்து 100% தம்பியை பார்க்க சொன்னாங்க. இப்படி கீரி ரத்தம் வந்தால் கூட போய் காமிச்சா கூட வெட்டி அடிக்க சொல்லுவாங்க. எங்கள் அம்மா சொந்த மாதிரி இல்லை, விரட்டி செய்ய சொல்கிறானுங்க. ஸோ என் பிள்ளைங்களுக்கெல்லாம் ஜாதகம் பார்க்கும்போது அப்போ தான் எடுத்து பார்க்குறேன். ஏன்னா நம்ம வாழ்க்கை சரியாக ஓடல. அவங்களாம் வந்தாங்க மஞ்சள் தண்ணி ஊற்ற சொன்னாங்க. அதாவது சின்ன பிள்ளையில எவன் பிடிச்சானா அவன் தான் என் புருஷனுக்கும் சொல்லி கொடுத்துருக்கான். எல்லாமே இங்கே நீங்களாம் வந்து நாடகம் ஆக்டர்ஸ். அவன் தான் டேரக்டர், அவன் ஒண்டி தான் டேரக்டர். என்னை சின்ன பிள்ளையில் பிடிச்சான பிறந்தப்ப அவன் தான் டேரக்டர். இம்ப்ளான் போட்டு திருட்டுத்தனமாக. ஸோ கல்யாணம் பண்ணி வரும்போது எனக்கு 12 வருஷம் தான் வாழ்க்கை. கல்யாண வாழ்க்கையில் 4 பிள்ளை பக்கணும், 4 பிள்ளைங்களுக்கும் இம்ப்ளான் போட்டு வச்சுருக்காங்க திருட்டுத்தனமா. ஏன் நீங்கள் சொல்லிக்கிடுது பெரிய ஜாதி கீழ் ஜாதி கீழ் ஜாதி மேல் ஜாதி, மலையாளம் தெலுங்கு. நீ வந்து தமிழ் பேசினாலே தெலுங்கு பேசினாலே, நீ வெள்ளைத்தோளாக இருந்தாலும் வெள்ளைக்கார மாதிரி இருந்தாலும் நீ தமிழன் தான். உங்கள் தமிழனால ஒரு தமிழிச்சு என்ன தெரியுமா சொல்கிறானுங்க, ஒரு புருஷன் கூட வாழாதுங்க, அரிப்பு புருஷன் இருக்கும்போது 10 பேர் கூட படுத்துக்கோ. யார் நாய்க்காரன் சொல்கிறான். இதெல்லாம் தமிழவங்க தான் கொஞ்சம் பொம்பளைங்க ஒழுக்கத்தில் கொஞ்சம் கூட இருந்தாங்க. புருஷன் வெளியூருக்கு போனாலும் சரி, விட்டுட்டு 10 நாள் வேலைக்கு போனாலும் சரி, இவங்க தான் கடைசியாக மலேசியாவில் கடைசியாக கொஞ்சம் மான மரியாதையோட புருஷன் வர வரைக்கும் காத்துட்டு போனேன். இன்றைக்கி இந்த சீனனை விட்டு அவங்க வெள்ளைக்கார ஸ்டைல். நாய்க்காரங்க அப்படி இருந்தாங்க. ஆனால் நாய்க்காரங்களும் இன்றைக்கி 2வது இடத்துல வந்து உளுந்தது நாய்க்கார பொம்பளைங்க. ஸ்கெண்டல் எஃப்ஆர் புருஷன் இல்லாத பழமை வேறு கூட. இப்போ தமிழவங்க கொஞ்சம் நல்லா இருந்தாங்க, தமிழை பொம்பளைங்களாம் நல்லா இருந்துச்சிங்க. ஆனால் இன்றைக்கி தமிழை பொம்பளையும் பாய்க்க முடியாது. புருஷன் ஒரு 10 நாள் வெளியே வேலைக்கு போயிட்டாருன்னா, இல்லை ஒரு வாரம் வீட்டுக்கு வரலன்னா உடனே தமிழ் பொம்பளைங்க இப்போலாம் எடுத்தோன்னே அடுத்த ஆம்பளை பார்த்துருவோம். அரிப்பு யாருக்கு முக்கியமாக இந்த கேஸில் வந்து நான் தான் நீங்கள் வீடியோ பண்ணுறேன்னா மொதல் இடம் நான் தான். அப்போ 4 வயசில் அவன் கை வைக்க சொன்னான். அப்போ எனக்கு என்னன்னு தெரியுமா, அழுவும்போது தன் மண்டையில் அடிக்கிறானுங்க. வாந்தி எடுக்க
ஏய், நான் உங்கள்கிட்ட பொதுவாக ஒன்று சொல்லிக்கிறேனே. நீங்கள் இதெல்லாம் கேட்கும்போது தமிழவங்க கொஞ்சம் முக்கியமாக இந்த பொம்பளைங்க அடக்கம் உடக்கம் ஒரு புருஷன் ஒரு 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 புருஷன் ஒரு ஒரு பொண்டாட்டி ஒருத்தனுக்கு ஒருத்தியா அவங்க தான் கடைசி இடத்துல இருந்தாங்க கொஞ்சம். அதாவது சும்மாரா ஆகாமல் புருஷன் பொண்டாட்டி பேர். இப்போ அடுத்த ஜாதியோட உளுந்த ஜாதி கூட அவங்களோட இன்றைக்கி முக்கால்வாசி பேர் தமிழன் குடும்பத்தில் தான் வந்து பொய் சொல்லலை. நான் வேலை செஞ்ச இடத்துல காட்டுக்காரன் சொல்கிறான் நாயகர். இன்றைக்கி தமிழை பொம்பளைங்க முக்கால்வாசி பேர் ஆம்பளையும் சரி. ஆம்பளைங்க பொதுவாகவே எல்லா ஜாதியிலையும் ஸ்கெண்டல் வச்சுக்குவாங்க. இஸ்திரிக்கு டுவோ தீகம் பள்ளிமை தெரியாமல் வச்சுக்கிறது இருக்குது. ரெண்டாவது கல்யாணம் பண்ணுறது தமிழாலையும் இருக்குது, தெரிஞ்சும் வச்சுக்கிறது இருக்குது. இந்த பொம்பளைங்க கொஞ்சம் நல்லா இருந்தாங்க. மொதமானது நம்ம எங்கள் நாட்டுக்காரவங்க என்னோட ஜாதி எல்லாமே இல்லாட்டினாலும் உழுவ ஆரம்பிச்சிட்டாங்க. இன்றைக்கி தமிழவங்க கொஞ்சம் நல்லா இருந்தாங்க. இப்போ பாரு முக்கால்வாசி அதாவது 80% தமிழ்ச்சிங்க புருஷன் ஒரு 10 நாள் இல்லைன்னா முடிஞ்ச 10 பேர் எடுத்து கொடுத்து படுத்துக்கிறான்னு அப்படின்னு காமிக்கிறாங்க. யார் விட்டு கொடுத்தது தமிழனை? நானா நீங்களா? பணத்துக்காக தமிழனா யார் தெரியுமா? தமிழ் பேசுகிற நீங்கள், நானே, வங்காளி, இந்து, தெலுங்கு, மலையாளம் என்ன ஜாதியாக இருந்தாலும் நீங்கள் கருப்பு தோல் தான். நீங்கள் என்ன தான் வெள்ளை வெள்ளையேன்னு இருந்தாலும் அவன் இன்றைக்கி என்ன பேசலை, எல்லா தமிழங்களும் பேசியிருக்கான். வரேன் திருப்பியும்.